நேற்றைய தினம் நாங்கள் தஞ்சாவூர் சென்றிருந்தோம். தஞ்சாவூர் பிரதர்ஸ் மீட்டிங்கில் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளை, எனக்கு தேவன் உணர்த்தின வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சாக் பிரதர் அவங்க பகிர்ந்து கொண்டாங்க வார்த்தையை. அதில் கிட்டத்தட்ட அவங்க ஒரு 85 வயசு ஆயிட்டு, அந்த 85 வயசுலேயும் அவங்க ஆண்டவரை நேசித்து ஆண்டவருக்குள் அந்த வெற்றியுள்ள ஜீவித்தை ஜீவித்து வாழ்ந்து அவங்க நமக்கு சாட்சியாக போதித்தாங்க. அது எனக்கு சவாலாக இருந்தது, அது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டு 16 வருஷம் அவங்க விழுந்து விழுந்து எந்திரிச்சேன். நான் 16 வருஷம் என்னுடைய வாழ்க்கை பின்னடைவு உள்ளதாக, பின்மாற்றம் உள்ளதாக இருந்தது. எப்படின்னா, கோவப்படுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனசோர்வுக்குள் இருக்கிறது, இப்படிப்பட்ட பாவங்களால் நான் தோக்கடிக்கப்பட்டிருந்தேன். அப்படி இருக்கும்போது அவங்க இருந்த சபையில் அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவங்களுக்கு ஒரு போதனையும் இல்லையாம். அப்படி இருக்கும்போது தான் சில இடங்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியானவரை தேடி அல்லது அபிஷேகத்தை தேடி அவங்க போகும்போதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவங்களுக்கு சொன்னாங்களாம். அப்புறம் கடைசியாக முடிவாக வந்தாங்களாம், ஆண்டவரே, சீசர்கள் பெற்றுக்கொண்ட, உம்முடைய தாசர்கள் பெற்றுக்கொண்ட அந்த உண்மையான அபிஷேகம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க தாகமாக ஆண்டவரை வாஞ்சித்து தேடி அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் அவங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்களாம். பரிசுத்த ஆவியால் அவங்க அபிஷேகம் பெற்ற உடனே அவங்களுடைய வாழ்க்கை மாறப்பட்டது, சேஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு சொல்லும்போது சொன்னாங்க, பகல் எப்படி இருக்கோ, பகலுக்கும் இரவுக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கோ, பகல் வெளிச்சமாக இருக்குது, இரவு இருட்டாக இருக்குது. அதுபோல் அந்த 16 வருஷம் ஒரு இருட்டான வாழ்க்கையாக இருந்தது. கோவப்படுவேன், ஐதரியத்தில் இருப்பேன், விசுவாசம் இல்லாத இருப்பேன், நான் விழுந்துருவேன். ஆனால் நான் அபிஷேகம் பெற்றதுக்கப்புறம் ஒரு பகலுக்குரிய ஒரு வாழ்க்கையாக நான் பலன் அடைஞ்சேன். அது சொல்லும்போது சொன்னாங்க, கோபம் எனக்கு வரும், ஆனால் அந்த கோபத்தை பரிசுத்த ஆவியானவர் அடக்கி வைக்கல. அது என்ன பண்ணார்னா, அதை பச்சித்து போட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒரு நெருப்பு செத்தையில் வச்சா எப்படி எரியுதோ, அதுபோல் கோபத்தையும் அவ்விசுவாசத்தையும் என்னுடைய சோர்வையும் மனசோர்வையும் அது அப்படியே அவித்து விட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் எத்தனையோ சூழ்நிலையில் நான் அவருடைய உதவியை தேடினேன், ஆண்டவருடைய உதவியை தேடினேன், பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை தேடினேன். அவர் எனக்கு கிருபையாக அது கையளித்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நானும் உணர்வடைந்த, ஆண்டவரே, என்னுடைய தேவையும் அதுதான் ஆண்டவரே. நான் ஒன்றும் என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் சூழ்நிலையில் நான் ஒன்றும் கோவப்படுறேன் ஆண்டவரே. நானும் கண்களின் இச்சையினால் சோதிக்கப்படும்படி சோதிக்கப்படுறேன் ஆண்டவரே. நானும் பணத்தை கையாளும் போது 3 காரியங்களை குறித்து சொன்னாங்க. ஒன்று கண்களின் இச்சை, இன்னொன்று கோபம், இன்னொன்று பண ஆசை. இந்த 3லையும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிசாசனுடைய வஞ்சகத்திலிருந்து நம்ம காக்கப்படணும் அப்படின்னு சொன்னாங்க. கோபத்தை நம்ம அவ்வளவு எளிதாக எடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய காரியங்களை அவங்க சொன்னாங்க. இதிலிருந்தெல்லாம் அவங்க நாளுக்கு நாள் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியால், ஆண்டவருடைய கிருபையால் அவங்க அந்த மேன்மையான இடத்துக்கு நான் வந்தேன். அப்புறம் சொன்னாங்க, நான் பரிசுத்த ஆவியானவர் பெற்றதுக்கப்புறம் 50 வருஷம் நான் ஒருபோதும் கூட எப்படி சொல்லலான்னா, நான் அந்த மனசோர்விலேயே இல்லை, அந்த பாவத்தில் அடிய நான் இல்லை, பாவத்துக்கு கீழே நான் இல்லை, பாவம் என்னை மேற்கொண்டதாக இல்லை, ஆண்டவர் என்னை பாதுகாத்து கொண்டாங்க 50 வருஷ காலமாக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
இது நான் என்னுடைய வாழ்க்கைக்கு, எனக்கும் என் இருதயத்துக்கும் அது சவாலாக இருந்தது. உண்மையாலுமே அப்படிப்பட்ட ஒரு தாசன் இயேசுவை பின்பற்றி இயேசுவை போலவே வாழ்ந்து இயேசுவை பின்பற்றின அந்த தாசனால் வாழ முடியும்னா நமக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னாங்க. நமக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ஆண்டவரை பின்பற்றும் போது, பரிசுத்த ஆவியானவருடைய உதவி தேடும்போது உண்மையாலுமே நமக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம இப்போ வேணால் படும் பாதாளத்தில் இருக்கலாம், தோற்று போனவங்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய அந்த கிருபையை தேடும்போது, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை தேடும்போது நமக்கு ஆண்டவர் உதவி செய்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க, ஆண்டவர் உயிர்த்தெழுந்து 40 நாள் இந்த உலகத்தில் இருந்தாங்க, சீசர்களோடு இருந்தாங்க. எதை போதித்தாங்க அப்படின்னா அதுக்கு வசனத்தை சொன்னாங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1 3வது வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆண்டவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலரோடு கூட தரிசனமானாங்க. அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி அவங்களோடு இருந்து 40 நாள் அளவும் என்னத்தை போதித்தாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ, அரை மணி நேரமோ, 1/4 மணி நேரமோ, அல்லது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவங்களுக்கு போதிக்கும் போதெல்லாம் எதை அவங்களுக்கு தேவன் இயேசு கிறிஸ்து போதித்தாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளையும் அவர்களோடு பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அநேக திருஷ்டாந்தங்களால் தம் உயிரோடு இருக்கிறதாக காண்பித்தாங்க. எதை போதித்தாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை, தேவன் ராஜ்யத்துக்குரியவைகளை. நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தில் யார் ராஜாவாக இருக்காங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறார். அவர் தான் ராஜா. நம்முடைய இருதயத்திலையும் நம்முடைய சபையிலையும் நம்முடைய வாழ்க்கையிலையும் யார் ராஜாவாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் அவர் தான் ராஜாவாக இருக்கிறார். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் அவரே ராஜாவாக இருக்கணும். வேற எதுவும் நமக்கு ராஜாவாக மாறிடக்கூடாது, நம்ம ஆளக்கூடாது. அவரே நமக்கு ராஜாவாக இருக்கணும். இப்படி அதை குறிச்சே பேசினார். அதை குறிச்சே திட்டமாக தீர்மானமாக அவர்களுக்கு விவரித்து 40 நாள் அளவும் அதை காண்பிச்சாங்க. இன்றைக்கும் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருந்தாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து, தேவனுடைய அந்த மகத்துவங்களை குறித்து நமக்கு விவரித்து காண்பிக்கணும், விவரித்து பேசணும். அந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது என்னன்னா, அதுக்கு சொன்னாங்க வசனம் ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? ரோமர் 14 ஆண்டவர் சொன்னாங்க மத்தேயில 6ல், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. அந்த தேவனுடைய ராஜ்யம் தான் என்ன அப்படின்னா, இங்கே வாசிக்கிறோம் ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. அங்க சொன்னாங்க தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் பிரசங்கம் பண்ணுவதா அல்லது ஒரு மிஷினரியா போவதா? அப்படியெல்லாம் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் என்னன்னா, அது நீதியும் அது சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கு. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நமக்கு ஒரு தேவனுடைய நீதியும் சமாதானத்தையும் உடையவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் நீதியை நம்ம பார்க்கணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும், கடவுளுக்கு பயப்படணும். நம்ம ஒவ்வொரு சமயத்திலையும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவருக்காக நம்முடைய இருதயத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். இதை குறித்து தான் அவர் பேசியிருப்பார். இதை குறித்து தான் அந்த 40 நாள் அளவும் ஜனங்களோடு அவர் இடைப்பட்டிருப்பாங்க. இதை குறித்து தான், நீங்கள் அநியாயம் செய்யாதீங்க, நீங்கள் சமாதானத்துக்கு மாறுதலான காரியத்தை செய்யாதீங்க,
சந்தோஷத்துக்கு மாறுதலான காரியத்தை நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு சமயமும் அவர் அதை தான் போதிச்சிருப்பாங்க. அது என்னன்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் புசிப்பும் குடிப்பும், புசிக்கிறது குறித்து சொன்னாங்க. அவங்க சில நாளில் உபவாசமாக இருப்பாங்களாம். எப்படின்னா, நீங்கள் சின்ன வயசில் இருந்தீங்கன்னா உங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, ஒரு நாளாவது அவங்க உபவாசமாக இருக்கும்படி. ஒரு டம்ளர் மட்டும் பால் சாப்பிடுவாங்களாம் அல்லது தண்ணி சாப்பிடுவாங்களாம். சில நாள் பசியோட அப்படியே உபவாசமாக இருந்துருவாங்களாம். இது மாதிரி நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இது எதை உபவாசம்னா எதை காட்டுதுன்னா, ஆண்டவரே என்னை வெறுமையாக்கி உம்முடைய சமூகத்தில் வர்ற ஆண்டவரே, என்னுடைய சுய பலத்தையெல்லாம் நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என் சுய முயற்சினால் என் கோபத்தை மேற்கொள்ள முடியாது, என்னுடைய சுய பலத்தினால் என் கண்களின் இச்சையை மேற்கொள்ள முடியாது, என்னுடைய சுய பலத்தினால் பண ஆசையை நான் மேற்கொள்ள முடியாது ஆண்டவரே, நான் வெறுமையாக்குறேன். ஜெபம் என்பது என்னன்னா, ஆண்டவரே நான் இயலாதவனா உம்மிடத்தில் வர ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, நான் என்னை வெறுமையாக்கிறேன், என்னுடைய முயற்சியெல்லாம் வெறுமை ஆண்டவரே, என்னுடைய பிரயாசமெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, ஆனால் உம்முடைய உதவியை நாடி வர ஆண்டவரே, உதவி இல்லாதவனா உதவி எற்றவனா உம்மிடத்தில் நான் வர ஆண்டவரே. அதுதான் உபவாசத்தை குறிக்குது அப்படின்னாங்க. இப்படி நம்ம அந்த தேவனுடைய ராஜ்யத்தை, அந்த தேவனுடைய நீதியை, அந்த சமாதானத்தை, நம்ம ஒரு காரியங்களை செய்கிறோம், அதில் தேவனுடைய நீதி இருக்கணும். நீதியாய், நேர்மையாய், சமாதானமாய், சந்தோஷமாய் நம்ம அதை ஒன்று செய்யும்படி நம்ம பிரயாசப்படணும். நம்முடைய இறுதிங்களில் தேவனுடைய சமாதானம் நம்மளை ஆள வேணும். நம்முடைய குடும்பங்களில் தேவனுடைய சமாதானம் ஆளணும். நம்முடைய குடும்பங்களில் தேவனுடைய சந்தோஷம் நிலைத்து இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ட்ராக் மாறி போகிறோம். ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒருவருக்கொருவர் அந்த ஒரு மன தாழ்மை இல்லைன்னா அங்கே என்னென்னா இருள் வந்துடும். அதை தான் ஆண்டவர் அந்த 40 நாளும் போதித்தாங்க. அந்த 40 நாளும் அதை செஞ்சாங்க. இது சொல்லும்போது பிரதர் சொன்னாங்க, நான் 50 வருஷமாக நான் சமாதானத்தை இழக்கவே இல்லைன்னாங்க. 50 வருஷமாக என்னுடைய மனசோர்வில் நான் ஒரு நாள் இல்லவே இல்லைன்னாங்க. அதெல்லாம் எவ்வளவு நமக்கு உற்சாகத்தையும், ஆண்டவரே நானும் அப்படி வாழ பிரயாசப்படுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னாங்க. நான் 50 வருஷமாக யாரிடத்துலையும் கடன்படலை அப்படின்னாங்க. யாரிடத்துலையும் நான் கடன்படலை. 50 வருஷமா ஆண்டவர் என் தேவையிலெல்லாம் சந்திச்சாங்க. ரொம்ப நெருக்கத்தில் தான் நாங்கள் இருந்தோம். நாங்கள் பெரிய ஐஸ்வர்யன் வாழல, ஆனாலும் ரொம்ப நெருக்கத்தில் இருந்தோம். யாரிடத்துலையும் நாங்கள் போய் எங்கள் தேவையை நாங்கள் சொல்லலை. இது மாதிரி தங்களுடைய வாழ்க்கையில் நீதியை தேடினவங்க, அந்த தேவனுடைய ராஜ்யத்தை தேடினவங்க. இப்படி நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தையும் நாம் தேடும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் நம்முடைய வாழ்கிற நாட்கள் எல்லாம் நம்ம துதியின் வேலையில் கேட்டது போல கோபத்தை ரொம்ப சீரியஸாக நம்ம எடுத்துக்கணும். நாங்கள் அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களுடைய நீதி என்னன்னா, ஒருத்தனை கொலை செஞ்சிட்டாதான் அவங்க அது பாவம்னு நினச்சாங்க. ஒருத்தரை வெட்டி சாச்சிட்டா அது பாவம் பழைய ஏற்பாட்டில். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் என்னன்னா, ஒருத்தர் மீது நம்ம கோபமாக இருந்தாவே அது கொலைக்கு சமம். கோபம் என்ன செய்யுதுன்னா கொலை செய்யும்படி தூண்டுது. அந்த பாவத்தினுடைய வேற இறுதியத்திலேயே அழிக்கும்படி ஆண்டவர் சொன்னாங்க. அதில் நம்ம எவ்வளவு நான் என்னுடைய நிர்பந்தமான நிலை நான் உணர்ந்திருக்கேன். ஆண்டவரே எத்தனையோ சூழ்நிலையில் நான் கோவப்பட்டிருக்கேன் ஆண்டவரே. எவ்வளவோ சூழ்நிலையில் உங்களுடைய சுபாவத்தை இழந்திருக்க ஆண்டவரே. உண்மையாலுமே அப்படி நான் அந்த பழைய ஏற்பாடின்படி ஒவ்வொரு சமயம் நான் கோவப்படும் போதெல்லாம் ஒவ்வொரு ஆளை கொலை செய்கிற ஆண்டவரே, ஒவ்வொருத்தங்களையும் நான் கொலை செஞ்சிடறேன். அப்படி நான் இருக்கேன்னா யாருக்கும் அறியாத ஒரு சிலைகள் தான் நான் அடைக்கப்பட்டிருக்கேன் ஆண்டவரே. அவ்வளோ முறை நான் கோவப்பட்டிருக்கேன், எரிச்சலாயிருக்கேன், முழுமுறுத்திருக்கேன். ஆனால் ஆண்டவரே நீங்கள் தயவாக நான் வச்சுருக்கீங்க. எதுக்குன்னா நான் மனம் திரும்பும்படி, உணர்ந்து கொள்ளும்படி. அவ்வளோ சீரியஸாக பாருங்கள். எரி நகரத்துக்கு ஏதுவாக இருப்பான்னார். நான் கோப்படும் போதெல்லாம் நான் எங்கே இருக்கேன்னா எரி நரகத்துக்கு ஏதுவாக இருக்கேன். அந்த கோபத்தை நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும்.
நான் எத்தனையோ சமயத்தில் கோவப்பட்டுட்டு போய் ஆண்டவர்கிட்ட அழுதுருக்கேன். ஆண்டவரே, இந்த கோபத்தை என்னால் மேற்கொள்ள முடியல. கோவப்பட்ட மனுஷரிடத்துல, பிள்ளைகள் இடத்துல மன்னிப்பு கேட்டிருக்கேன். இந்த சூழ்நிலையில் நான் உன்னை இப்படி பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்க. நீ இதனால தானே நீங்கள் கோவப்பட்டீங்கன்னு சொல்லுவாங்க. நான் காரணமெல்லாம் சொல்ல விரும்பலை, ஆனால் நான் கோவப்பட்டது உண்மைதான், என்னை மன்னிச்சுக்குங்க பிள்ளைங்கிட்ட சொல்லியிருக்கேன். இது மாதிரி நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு ஒரு சாத்தியம் உண்டு. கோபத்தை ஜெயிக்க, பாவத்தை ஜெயிக்க, கண்களின் இச்சையை ஜெயிக்க, பண ஆசையை ஜெயிக்க, இதுக்கெல்லாம் நமக்கு நடைமுறையில் ஒரு வலிமையான பரிசுத்த ஆவியானவருடைய உதவி உண்டு. அந்த பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட்டிருக்கும் போது நம்ம இதையெல்லாம் ஜெயிக்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறாங்க. உண்மையாலுமே நான் வார்த்தை கேட்கும்போது நான் உற்சாகம் அடைந்தேன். ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானவரை நான் நிறைவாக பெற்றிருக்கணும் ஆண்டவரே. அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அல்ல ஆண்டவரே, நான் நிறைவாக பெற்று நானும் ஆண்டவரே உங்களைப் போல வாழணும் ஆண்டவரே, உங்களைப் போல நானும் ஜீவிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் உற்சாகம் அடைந்த ஆண்டவருடைய வார்த்தையால். இப்படி நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தையால், ஆண்டவருடைய பரிசுத்த ஆவினால் நாம் நிரப்பப்படும் போது நமக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். நமக்கு நம்பிக்கை இருக்குது, நமக்கு இந்த பூமியில் நம்பிக்கை இருக்குது. நம்ம தோற்று போனவர்களாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் வரும்போது ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறாங்க, நமக்கு உதவி செய்கிறாங்க, நம்மளை தம்முடைய ஆவினால் நிரப்புறாங்க. அது எப்போனா நம்முடைய தேவை உணரும் போது. ஆண்டவரே, நான் அப்படி இருக்கேன் ஆண்டவரே. நான் யாருன்னா, கோபம் என் இருதயத்தில் குடியிருக்குன்னா நான் யாருன்னா மூடன்னு வேதம் சொல்லுது. பிரசங்கி 9 தான் சொன்னாங்க. பிரசங்கி 7:9 மூடனுடைய இருதயத்தில் கோபம் குடிகொள்ளும். மூடனுடைய இருதயத்தில் தான் கோபம் குடிகொள்ளுமா. நான் முட்டாளாக போயிடுறேன் ஆண்டவரே. கோபப்படும் போது நான் யாருன்னா முட்டாள். ஆம் ஆண்டவரே, நான் ஒரு முட்டாளாக இருக்கக்கூடாது, நான் ஞானியாக இருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எதுவும் என்னை டென்ஷன் ஆக்கக்கூடாது, எதுவும் என்னை கோபப்படுத்தும்படியோ வருத்தப்படும்படியோ எதுவும் அப்படி என்னை ஆளக்கூடாது ஆண்டவரே. நான் தான் சகலத்தையும் ஆளணும் ஆண்டவரே, நான் தான் எல்லாவற்றையும் ஆளணும் ஆண்டவரே. நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் எந்த நெருக்கடியும் என்னை ஆளக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் சமாதானம் ஆளணும் ஆண்டவரே. கடல் கொந்தளித்தாலும், சூழ்நிலை என்னை நெருக்கி வந்தாலும் ஆண்டவரே, நீர் தான் என்னை ஆளணும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு தாங்க. இப்படிப்பட்ட சமாதானத்தால், சந்தோஷத்தினால் ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நிரப்புங்கன்னு சொல்லி நான் ஜெபித்தேன். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமீன். தேவன் பேசிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நானும் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் ஒவ்வொரு முறையும் தஞ்சாவூர் கூட்டங்களுக்கு செல்லும் பொழுதெல்லாம் ஆண்டவர் எங்களோடு பேசியிருக்கிறார். ஆனாலும் நான் போனேன்னா எப்பொழுதுமே அந்த செய்தியெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்குவேன். எடுத்துக்கிட்டு அது அந்த அந்த வார்த்தைகள் வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கும், ஆனால் அதுக்கு பிற்பாடு போயிடும். ஆனாலும் நேற்றைய தினத்தில் நாங்கள் சென்று வந்தது, ஆண்டவர் பவுல் சொல்வார், அவர் ஆண்டவரோடு அவருடைய இருதயத்தில் பேசின வார்த்தைகள், சீடர்களுடைய மனதை திறந்து ஆண்டவர் பேசுவார். அவருடைய வார்த்தைகள்லாம் அப்படி தான் இருக்கும். அப்படி தான் நேற்று எங்களை கடந்து வந்த ஒரு வார்த்தை. மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க பண்ணுறதுக்காகவோ மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காகவோ நாங்கள் சென்று வரவில்லை. அந்த வார்த்தை எங்களுடைய இருதயத்தை அதிகமாய் ஊடுருவியது, அது மனம் திரும்ப செய்தது, என்னுடைய பாவத்தை சுட்டி காண்பித்தது. நான் மிகவும் துக்கப்பட்டேன். நாம் எவ்வளோ நாட்களாக சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறோம், ஆனாலும்
அந்த வார்த்தைகளை சீரியஸாய் நாம் எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தை என்னில் என்ன ஒரு கிரியை நடப்பித்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். கேட்டோம், பிரதர் வந்து பேசும்பொழுது சொன்னாங்க, நான் ஆண்டவரிடத்தில் ஒரு 16 வருட காலங்கள் என்னுடைய வாழ்க்கை இருண்ட காலமாக இருந்தது. மனசோர்வு. இன்றைக்கி பார்த்தோம்னா பிசாசானவன் செய்கிற ஒரு காரியம், ஒருவருடைய இருதயத்துக்குள்ளும் ஏதாவது ஒரு கவலை, ஏதாவது ஒரு பயம், ஏதாவது ஒரு பிரச்சனை. நான் இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் கல்லறைக்கு போகிற நாள் வரைக்குமே நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்காது. சாத்தான் அதை எப்பொழுதுமே ஊதி நம்முடைய வாழ்க்கையில் அதை பெருசாக நம்ம கண் முன்னால் காமிக்கிறவனாக இருக்கான். வேதம் சொல்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று தேவன் அவனை விடுவிப்பார். அவ்வளவுதான். வரும். பிரதர் தான் சொல்லுவாங்க, பிரபாகர் சொல்லும் பொழுது, பிசாசானவன் எப்பொழுதுமே பிரச்சனையை ஒரு மலையை போல், ஒரு கார்போர்டு அட்டையை போல தான் காண்பிப்பான். ஆனால் அது வெறும் அட்டை தான், ஆனால் நமக்கு பயமாக இருக்கும். அதே போல் சிங்கம் பார்த்தோம்னா, இந்த மோட்ச பயணத்தில் பார்த்தோம்னா சிங்கம் அங்கே கட்டி தான் கிடக்கும். ஆனால் அது ஒன்றும் செய்யாது. நான் அது உள்ளார பிரவேசிக்கணும். இந்த உலகத்தில் பிசாசானவன் நம்மளை அநேக சூழ்நிலைகளில் இந்த பிரச்சனையில் நீ தொலைஞ்ச ஒவ்வொரு நாளும் நமக்கு சோர்வை உண்டு பண்ணுகிறவனாக இருக்கிறான். இந்த சோர்விலிருந்து நமக்கு விடுதலை ஆகணும்னு சொன்னால் அது நம்மளால் முடியாது. நான் யோசிப்பேன், நான் தேவனிடத்தில் செல்கிறேன், ஜெபிக்க போகிறேன், ஆண்டவரிடத்தில் போகிறேன்னு சொன்னால் எப்படி போவேன்? ஒரு மனுஷன் மற்றவனிடத்தில் உதவிக்கு போகும்பொழுது எப்படி போவான்? என்னால் முடியல, அவ்வளவுதான். என்னால் இதை செய்ய முடியாது, எனக்கு உதவி செய்யுங்க. நான் ஆண்டவரிடத்தில் போகும்பொழுதெல்லாம் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்னா, ஒரு உதவியற்ற நிலைமை. இந்த சூழ்நிலையில் யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது. ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நான் அவரிடத்தில் செல்ல வேண்டியது இருக்குது. நாம் எத்தனையோ வேதத்திலிருந்து திருஷ்டாந்தரமான வார்த்தைகளை கேட்டுக்கிறோம். யோசபாத்தை பார்த்தோம்னா, இந்த கடற்கரை மணலை போல இருக்கிற அந்த ஜனங்கள், இந்த திரளான ஜனங்களை மேற்கொள்ள எங்களுக்கு பலனில்லை, அவ்வளவுதான். நாங்கள் இன்னது செய்ய வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறோம், எங்களுடைய கண்கள் உமையை நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் அப்படிதான் இந்த சூழ்நிலையில் பக்கத்து நாட்டு ராஜாவையோ எந்த ஒரு சுயபலத்தையோ படையையோ அவன் நம்பி போகவே இல்லை. இந்த சூழ்நிலையில் நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறோம், எங்களுடைய கண்கள் உமையை நோக்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆவியோடு தான் ஆண்டவர்கிட்ட போனான். அதனால தான் ஆண்டவர் அவனுக்கு அவ்வளவாய் இந்த யுத்தம் என்னுடையது, எப்பொழுதெல்லாம் நாம் முழுக்க நம்மளை ஜீரோவாகவும், ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் உண்மை தவிர எனக்கு கதி இல்லை, வழி இல்லை அப்படின்னு ஆண்டவரிடத்தில் போகும்னு சொன்னால் நிச்சயமாய் அதை அவர் பொறுப்படுத்திக் கொள்கிறவராக இருக்கிறார். இதுதான் பெரியவர்களுடைய நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு தோற்றுப்போன, ஒரு தோற்கடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பாவத்தினால் தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை. இன்றைக்கி வெளியில் பார்த்தோம்னா மனுஷன் கோபப்படுறது சகஜம்தான், அது ஒரு பெரிய காரியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி நாம் புறஜாதிகள் மத்தியில், கடவுளை அறியாத ஜனங்கள், பாவத்தை குறித்து உணர்வில்லாத ஜனங்கள் மத்தியில் தான் நம்ம குடியிருக்கிறோம். அவங்களுக்கு அதை குறித்தெல்லாம் ஒரு குற்ற உணர்வோ தெய்வ பயமோ கிடையாது. ஆனால் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அருளப்படவில்லை, அதனால் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் நமக்கோ பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஒரு சின்ன ஒரு காரியத்தில் நான் சத்தத்தை உயர்த்தி பேசிவிட்டாலும், ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் என்னுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்தி விட்டாலும், ஆனால் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். அதனால் அவருக்கு நான் சாக்கப்போக்கு சொல்ல முடியாது. தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து அவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். மற்றவங்களுக்கு வேணால் நான் நடந்ததெல்லாம் சரியாக இருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக நான் எதையுமே மறைக்க முடியாது. என்னுடைய பேச்சு, என்னுடைய நடவடிக்கைகள், என்னுடைய வார்த்தைகள், செயல்கள், நான் இருதயத்தை அடைத்து கொண்டது எல்லாமே அவருக்கு திருஷ்டாந்தரமாக தெரியும். அதனால தான் பிரியமானவர்களே, நாம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இல்லாமல் இந்த பூமியில் நாம் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்தினால் ஒழிய பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்படலைன்னு சொன்னால், என்னிடத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட ஒத்துமையாக இருக்க முடியாது, எந்த மனுஷனோடையும் நான் ஐக்கியம் கொண்டிருக்க முடியாது.
என்னால் எந்த ஒரு சின்ன காரியத்தை கூட சகிக்க முடியாது. நான் பார்த்துருக்கேன், வெளியில் போயிட்டோம்னா ஒரு சின்ன காரியத்தை கூட சகிக்க மாட்டாங்க, ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். நான் அக்கம் பக்கத்தில் குடியிருக்கும் பொழுது பார்த்தோம்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது. எவ்வளவோ நான் விட்டு கொடுத்துருப்பேன், அர்ப்பணிச்சிருப்பேன். ஆனாலும் ஒரு சின்ன ஒரு காரியம் அதை கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பொல்லாத கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே நாம் குடியிருக்கிறோம். அதனால் நாம் ஆண்டவருடைய சுபாவத்தை பெற்றிருந்தால் மாத்திரமே வரப்போகிற பிரச்சனையை நாம் எதிர்கொள்ள முடியும். நான் கடந்த நாட்களில் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தை தான் எனக்கு சவாலாக இருந்தது. ஆண்டவர் பார்த்து கேட்டார், அதாவது என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும்னு கேட்டார். அவரிடத்தில் ஒரு பாவமும் இல்லை, அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் எப்படி இருந்தார்? வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும், நீதியாய் தம்மை தீர்ப்பு செய்கிறவருக்கு அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். அவ்வளோதான். அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் அவர் தமது முகத்தை கற்பாறையாக்கினார்னு இருக்குது. ஒரு கற்பாறை இருக்குது, அதை போய் தூணு காரி துப்புனா அது ஏதாவது கோச்சிக்குமா? அது முகத்தை சுடிச்சுக்குமா? எதுவுமே செய்யாது. நமக்கு முன்னோடியாய் வாழ்ந்த ஆண்டவரை தியானித்து பார்த்தோமானால் அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது நான் யார் தெரியுமா? இப்போ நாம் சொல்லுவோம், என்னை லேசாவாக நினச்சிக்கிட்டு இருக்க, நீ யார்கிட்ட வச்சுக்கிறேன்னு கொஞ்சம் யோசிச்சுப்பார், என்னை தொட்டினா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி நாம் வெளியில் சொல்லனா கூட இருதயத்தில் சொல்கிறவங்களாக இருப்போம். பயமுறுத்தாமலும் நீதியாய் தம்மை தீர்ப்பு செய்கிறவருக்கு அப்படியே ஒப்பு கொடுத்தார். அவர் தான் நமக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை போல எல்லா விதத்திலும், வேதம் சொல்கிறது, நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்திருக்கிறார். அவருக்கு முன்பாக கடந்து போகிற முன்னோடிகள், நமக்கு வாழ்கின்ற தேவ மனிதர்களை நாம் பெற்றிருக்கிறோம். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் நம்முடைய அருமை சாக் பிரதர் பேசும்பொழுது அவருடைய முகமும் அவர்கள் பேசினார்னு சொன்னால் அவ்வளவு ஸ்பிரிட்டு புரிஞ்சுக்கவே முடியாது. அவ்வளவு வேகமாக அவருடைய ஸ்டைல் பார்த்திங்கன்னா அவ்வளவு ஸ்பிரிச்சுவலாக இருக்கும். அதாவது காலேஜ் படிப்பு போல் இருக்கும். ஆனால் அவர் அவ்வளவு எளிமையாய், இதுவரைக்கும் நாங்கள் அப்படிப்பட்ட எளிமையாய் ஜெயம் பெறுகிற ஒரு வாழ்க்கை, பாவத்திலிருந்து எப்படி ஜெயம் பெற முடியும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை அவர் அப்படியாய் எளிமையாய் மற்றவர்கள் பின்பற்றும்படியாய், கைக்கொள்ளும்படியாய், ஈஸியாய் புரிந்து கொள்ளும்படியாய், உணர்வடையும்படியாய் அப்படியாய் ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு அவர் பேசின வார்த்தை எங்களை ஆழமாய், என்னுடைய இருதயத்தை அது பாதித்தது. எத்தனையோ ஆண்டுகள் நான் சபைக்கு வந்திருந்தும் கூட வேதத்தில் சொல்லப்பட்டது போல் அந்த பிரசங்கி 7:9 பார்த்தோம்னா அந்த வசனத்தை நாம் எடுப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8:9 வாசிக்கும். பக்கம் 796. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமையுள்ளவரை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். நான் எப்பொழுதெல்லாம் என்னுடைய மனதில் சிந்தையில் கோபம் வருதோ அப்பெல்லாம் வேதமே சொல்லுது, நீ ஒரு முட்டாள், மூடரின் நெஞ்சில் கோபம் குடிகொள்ளும். இது எப்போ தெரியும்? இந்த கோபம் நடைமுறை வாழ்க்கையில், ப்ராக்டிக்கலில், எதிர்மறையான சூழ்நிலைகளில், நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாத பொழுது, நான் அவமதிக்கப்படும் பொழுது, என்னுடைய வார்த்தை எடுபடாமல் இருக்கும் பொழுது, என்னை அலட்சியப்படுத்தும் பொழுது, நான் சொன்ன கேட்கல அப்படிங்கும் பொழுது, சில காரியங்கள் விரயமாய் போகும் பொழுது, நஷ்டப்படும் பொழுது,
கோபம். கடந்த காலங்களில் நம் கோபப்பட்ட நாட்களை எண்ணி பார்த்தோமானால் அப்போ தான் புரியும். அதனுடைய ஆழம் தெரியல. ஒரு தடவை கூட ஆண்டவர் கோபப்படவே இல்லையா. அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டும் அவர் ஒரு தடவை கூட ஒரு பாவம் செய்யவே இல்லை. இந்த வாழ்க்கை அவரால் எப்படி முடிந்தது? அவர் ரொம்ப கரிசனையாய் அக்கறையாக இருந்தார். ஒரு நாள் துவங்குதுன்னு சொன்னால் அதன் முடிவு வரைக்கும் நான் பாவம் செய்யாத ஒரு சூழ்நிலையில் நான் வாழணும் ஆண்டவரே. எத்தனையோ மனுஷர்கள் நம்மள்கிட்ட இடைபடுறாங்க, பிள்ளைகள், எதிர் வீட்டுக்காரங்க, வேலை ஸ்தலத்தில், பயணத்தின் போது எவ்வளோ காரியங்கள் நடக்குது. என்னுடைய ஆவியை நான் ரொம்ப பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. என்னுடைய ஆவியை, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழாய் போன பட்டணத்தை போல் இருப்பான்னு இருக்குது. என்னிடத்துல ஒரு ஆவி இருக்குது. இந்த ஆவி என்ன செய்யும்? போகிற இடத்துல ஒரு பிரச்சனைனா அங்கே வல்லுன்னு விடும். பஸ்ஸில் ஒரு பிரச்சனைனா அங்கே ஒரு சண்டை நடக்கும். மில்லில் ஒரு பிரச்சனை, கடத்தலில் ஒரு பிரச்சனை, அப்படி இப்படி பிரச்சனைன்னு சொன்னால் கோபம், எரிச்சல் வந்து கொண்டே தான் இருக்கும். நாம் இதுக்கு ஒரு சீரியஸாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு வியாதி வந்துடுச்சு, நீங்கள் இப்படி இப்படி கொஞ்சம் கண்ட்ரோல் ஆனால் தாங்க இந்த வியாதி நிற்கும். நான் ஒரு முறை தஞ்சாவூர் சென்றிருந்தேன். எங்கள் சித்தப்பா அழைச்சிக்கிட்டு வாஞ்சலிங்கம்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல். எனக்கு எங்கள் ஊர்லேயும் ஒரு பையன் வந்திருந்தான். ரொம்ப டென்ஷனான பேர் வழி. அவர் ரொம்ப 2-3 வருஷமாக காமிச்சிக்கிட்டு இருக்கிறான். காலுகையை இழுத்தக்கூடிய ஒரு நிலைமை, வாயெல்லாம் கூட இழுத்துட்டு ரொம்ப முரட்டாட்டமான ஒரு மனுஷன். அவனை எல்லாருமே தெரியும். நாங்கள் பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த டாக்டர் சொன்னார், தம்பி நீ அவன் கொஞ்சம் மாத்திரை 2 வருஷமாக சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் மாத்திரையை குறைச்சி கொடுக்குறாரு அளவை. நான் மாத்திரையை குறைக்கிறேன், ஆனால் நீ உன் வாயை குறைச்சிக்கணும். நீ டென்ஷன் ஆன இந்த பக்கம் இருக்கிற வாய் இந்த பக்கம் போயிடும் அப்படின்னாரு. டென்ஷன் ஆனினாவே போதும், இழுத்து விடும் அப்படின்னாரு. ஆனால் அவன்கிட்டலாம் மனுஷெல்லாம் நம்மளாம் பேச முடியாது. ஆனால் அவர் பேசும்பொழுது அப்படியே பவ்யமாக இருந்தான். பிரியமானவர்களுடைய நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிலாம் நமக்கு இன்னும் ஒன்றும் ஆகலை. நான் டென்ஷன். ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குது? பெராலிசிஸ் வருது, வாய் இழுக்குது, காலு கையை இழுக்குதுன்னா ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்க்குறாரு, நீ கோபம் கொள்ளாத. கோபம்னா என்ன? கோபம் பச்சை பிள்ளையிலேருந்து ஆரம்பித்து நாளைக்கு சாக போகிறவங்க, வயசானவங்க வரைக்கும் கூட கோபம் இருக்குது. அதை கோபத்தை சீரியஸாக பார்க்குறதே கிடையாது. கோபம் பாவங்கிறதே தெரியாது. எப்பேற்பட்ட ஒரு கலெக்டராக இருந்தாலும் சரி, பெரிய வக்கீல் ஜட்ஜாக இருந்தாலும் சரி, உயர்தரமான பதவியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நான் பார்த்துருக்குறேன். அங்கேயும் பார்த்தோம்னா நாயும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டு விட்டு கொடுக்காம நடக்கிற குடும்பங்களை நான் பார்த்துருக்குறேன். சமாதானம் கிடையாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு எதை கற்றுக் கொடுத்துருக்கிறாரோ, இந்த மலைப்பிரசங்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்? கொலை செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இது யாருக்கு சொல்லப்பட்டது? நியாயப்பிரமாணத்தினுடைய காலத்தில், மோசையினுடைய காலத்தில் ஜனங்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. கொலை செஞ்சால் தான் பாவம். ஆனால் கொலை செய்கிற அளவுக்கு கோபம் இருதயத்தில் அப்படியே இருக்கும். கொலை செஞ்சால் தான் தப்பு. ஆனால் நம்முடைய சட்டத்தில் என்ன இருக்குது? கோபம், கொலை செஞ்சால் என்ன நடக்கும்? பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. 7 ஆண்டோ தூக்கு தண்டனை என்னன்னு சொல்ல தெரிய முடியாது. ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்ம கோபப்படுகிறோம்? தேவனுடைய பார்வையில் புதிய நியாயப்பிரமாணத்தினுடைய காலம் என்னன்னா, கொலை செய்வதற்கு சமம் நான் கோபப்பட்டது. நான் கோபப்பட்டதுக்கும் கொலை செஞ்சதுக்கும் உள்ள இது சமந்தான். ஆனால் நமக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கவே இல்லை, சட்டத்தில் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபிக்கிறவன் எரிநகரத்துக்கு ஏதுவாயிருப்பான். அப்போ சங்கத்திற்கு ஏதுவாயிருப்பான், எரிநகரத்துக்கு ஏதுவாயிருப்பான். அப்போ எத்தனையோ முறை நாம் மற்றவர்களை நியாயந்திருக்கிறோம், கோபப்படுகிறோம், நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறோம். அதனால் இந்த காரியத்தை ஆண்டவரே, நான் அப்படி தான் தீர்மானித்தேன் வாழ்க்கையில். ஆண்டவரே, நான் ஒரு உப்பு போகாத காரியத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகியிருக்கேன், கோவப்பட்டிருக்கிறேன். அது திரும்ப மன்னிப்பு கேட்கறது கிடையாது, அதை ஒப்புரவாகிறது கிடையாது. துதியின் வேளையில் கேட்டோம்ல, நீ பலிபீடத்தண்டையில் உன் காணிக்கையை செலுத்த உன் சகோதரன் பேரில் குறை உண்டு என்று காண்பாயாகில் முன்பு போய் ஒப்புரவாகி பின்பு என் காணிக்கையை செலுத்து. எத்தனையோ முறை நான் குடும்ப வாழ்க்கையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. நான் ப்ரேயர் பண்ண போவோம். ஆனால் ஒரு
நான் செஞ்சது தவறு அப்படின்ட்டு சொல்லி மன்னித்து கொள்ளுன்னு சொல்கிறதுக்கு மனதில்லாதவனாக இருந்திருக்கிறேன். ஏன்னா நம்மளை நியாயப்படுத்துகிறோம். நான் கேட்டது ரைட்டு தான், காரணம் வேணால் ரைட்டாக இருக்கலாம், ஆனால் கோபப்பட்டு பேசினது கோபம். பிரதர் விக்டர் பிரதர் பேசும்பொழுது ரொம்ப அருமையாக பேசினாங்க. அதாவது அதே மாதிரி பரிசுத்தம் பிரதரும் ரொம்ப துக்கப்பட்டு பேசினாங்க. இவ்வளவு வயசாகியும் கூட அவங்க பேசின வார்த்தை, நான் ஒரு மனுஷனை கண்டிக்க வேண்டியது இருந்தது, அவனை சரி செய்ய வேண்டியது இருந்தது, அவரிடத்துல நான் பேசினேன். அப்படி பேசும்பொழுது கோபத்தோடு கூட பேசிவிட்டேன். ஆனால் என்னிடத்துலையும் கோபம் இருக்குங்கிறத நான் உணர்வடைந்து நான் ஆழமாய் மனம் திரும்புகிறேன், நான் மனஸ்தாபப்படுறேன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம எந்த சூழ்நிலையில் மனஸ்தாபப்படுறோம்? கோபப்படுறோம். இப்போ ஏதாவது பேசுகிறோம், ஒரு காரியத்தை கரெக்ஷன் பண்ணுறோம், ஏன் கோபம் வருது? ஒரு காரியத்தை கரெக்ட் பண்ணும் பொழுது சேர்ந்து கோபமும் வந்துடுது. ஆனால் கண்டிக்கலாம், ஆனால் கோபத்தோடு நான் அதை கையாளக்கூடாது அப்படின்னு நமக்கு முன்னோடியாய் வாழ்ந்த சகோதரர்கள் தங்களுடைய நிலைமையிலையும் தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு பேசுவது எவ்வளவு அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நான் தீர்மானித்திருக்கிறேன், எத்தனையோ முறை ஆண்டவரே, உலகத்து ஜனங்க கோபப்படுறாங்க. கோபம் எப்போ வரும்? ஒரு மனுஷனை நான் எங்களுடைய சகோதரர்களோடு பேசும்பொழுது, வயல்வெளியில் பக்கம் பக்கத்துலலாம் உரசப்படும் பொழுது, அவர்கள் கோபத்தோடு சில காரியங்கள் பேசும் பொழுது அப்படியே எனக்குள்ளேயும் வந்துடும். பொறுத்து பார்த்து கோபமாக நடந்துடுறோம். பேசுனதுக்கு பிற்பாடு ஒரு உணர்வு இருக்காது. அவன் பேசினா அதனால் நான் பேசினேன். ஆனால் நான் தேவனுடைய பிள்ளைகள், ஆனால் உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். அவங்க பேசலாம், அது ரைட்டு, ஆனால் நான் அப்படி பேசியிருக்கக்கூடாதே. நம்ம உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. தேவனை காண்பிக்க வேண்டியதாக இருக்குது. அது மாதிரி அடுத்தது பார்த்தோம்னா கண்களின் இச்சை. எத்தனையோ சூழ்நிலைகளில் ஒரு பிரதர் பேசும்பொழுது சொன்னார், அவர் நம்பிக்கை இருக்கும்பொழுது சொன்னார், அதுக்கு முன்னாடிலாம் சினிமா போஸ்ட் வந்து எங்கே பார்த்தாலும் செவுத்தில் ஒட்டியிருக்கோம். சினிமா போஸ்ட் ஒட்டியிருக்கும் பொழுது நான் அதை பார்த்துருவேன். பார்த்ததுக்கு பிற்பாடு அந்த நிகழ்ச்சி நான் கடவுளை ஏற்றுக்கொண்ட நாளில் எனக்கு ரொம்பவும் துக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ என்னடான்னா செல்லு கையில் இருக்குது, ஏராளமான காட்சிகளை நான் பார்க்க வேண்டியது இருக்குது, அதை குறித்து உணர்வில்லாத நான் இருக்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கண்கள், அதாவது ஆபாசமான காரியங்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் எனக்கு அப்படிப்பட்ட துக்கம் இல்லாத இருக்கிறத நான் உணர்கிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அதே போல் பிரியமானவர்களே, பிரதர் சாக்கு பேசும்பொழுது சொன்னாங்க, வேதம் சொல்கிறது இது, அதாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33 வாசிக்கவும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. நாம் ரோமரில் கேட்டோம்ல, ரோமர் 14:17 பக்கம் 223. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமாக இருக்கிறது. நான் அநேக சூழ்நிலைகளில் நான் மனசு ரொம்ப துக்கப்பட்டிருப்பேன். ஒரு விருந்தாடியே வர்றாங்கன்னு வச்சுங்களேன் நம்ம வீட்டுக்கு, அவங்க நம்மள்கிட்ட வந்து என்னத்தை பார்த்துட்டு போகணும், என்னிடத்தில் உள்ள என்னை பார்த்துட்டு போகணும், நீதியை. சில ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா இருக்கும் குடும்பத்தில், குழப்பங்கள் சூழ்நிலைகள்லாம். ஒரு ஸ்பிரிச்சுவல் மனுஷராக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்னா, அதை முதல்ல கரெக்ஷன் பண்ணணும். ஒருத்தவங்க வர்றாங்கன்னா வர்றங்கத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து கறியோ மீனோ அதெல்லாம் வந்து ஆக்கி அவங்கள நல்ல விதமாக போட்டு அவங்கள சந்தோஷமாக அனுப்புறது வந்து காரியமே கிடையாது. நான் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லும்பொழுது சொல்லுவார், நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லுங்கள். அவர் பூமிக்கு வந்தது முதல்ல எதுக்கு வந்தார்னா, உன்னதத்திலே மகிமையும் பூமியிலே சமாதானம் உண்டாவதாகன்னு தான் சொல்லி வந்தார். ஒரு வீட்டுக்கு போகிறோம்னா
அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே நான் போகிறேன், அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகணும், நான் போகிறது நிமித்தம் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. அப்போ சொல்லுவார், சமாதானத்தின் பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கொண்டு போன சமாதானம் அந்த வீட்டிலே தங்கும். அப்படி சமாதானம் இல்லைன்னா உங்களுடைய காலில் இருக்கிற தூசியை கூட உதறி போட்டுருங்கன்னு தான் சொல்லுவார். அப்போ முதல்ல நான் ஒரு இடத்துக்கு போனாலும் மற்றவர்கள் வந்தாலும் அந்த இடத்துல எப்படி இருக்கணும்? அது சமாதானத்தின் வீடாக இருக்கணும். அது வெறும் அன்னைக்குங்கிற நாளை தான் இல்லாத இதெல்லாம் அடித்து கிடிச்சு பேசிட்டு கடைசியில் முடிவில் என்னடான பிரச்சனை தான் இருக்கும். ஏதாவது சண்டை ப்ராப்ளமாக முடிஞ்சு போயிடும். அதற்காக தெய்வம் நம்மை அழைக்கவில்லை பிரியமானவர்களே. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டான சந்தோஷமாக இருக்கிறது. ஆவிக்குரியவர்கள் ஒன்று கூடும்பொழுது அங்கே எங்கன்னா இருக்கும்? அங்கே சந்தோஷமும் சமாதானமும், அங்கே தேவனுடைய பிரசன்னமும், அங்கே ஆளுகையும் பல வெளிப்பாடுகளும் அங்கே நடக்கும். அந்த இடத்துல ஏதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் பிரியுமாய் இருக்கிறதுன்னு இருக்குது. அப்போ சபையில் நம்ம ஒன்று கொடுக்குறோம்னா அங்கே இடம் எப்படி இருக்கும்? அங்கே அது ஒரு பரலோகம், குட்டி பரலோகமாக தான் இருக்கணும். அதே போல் குடும்பமும் அப்படி தான் இருக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு காரியம் பிரதர் சொன்னாங்க. நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள்? இந்த பூமிக்குரிய தேவைகள் அத்தனையும் கூட கொடுக்கப்படும். அதாவது உங்களுடைய தேவை என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகள் என்னங்கிறது நம்முடைய பிதாவுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும்னு இருக்குது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, நாம் எப்பொழுது ஆண்டவரிடத்தில் போனாலும் உதவியற்ற நிலைமையில் எனக்கு வேறு கதி இல்லை ஆண்டவரே, இந்த யோசாபாத் ஜெபித்தது போல எனக்கு வேறு கதி இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி நாம் போவோமானால் அங்கே தேவன் நமக்கு முன்னால் நின்று நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் அப்படின்னு வேதத்தில் அதுக்கு அது நிறைய காரியங்கள் சொன்னாங்க. நம்ம விழுந்து விழுந்து எந்திரிக்கிறது தேவ சித்தம் கிடையாது. ஆனாலும் கூட தேவன் நம்மை அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். இன்னொரு காரியம் பிரதர் சொல்லும்பொழுது சொன்னாங்க, அவர் யாரையும் விருதாவாய் அனுப்புறதில்லை. 1 சாமுவேல் ஒரே ஒரு என்னை கனமணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. ஒன்று சாமுவேல் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனயீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். தன்னுடைய 85 வயது நம்முடைய மூத்த சகோதரர் அவர் கடைசியாய் சொன்ன வார்த்தை, அவர் என்ன சொல்கிறார்னா, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன். இந்த பூமியில் 6000 வருஷங்களாய் ஒரு கனம் பண்ணாத ஒரு மனுஷனா ஆண்டவரை கனம் பண்ணி கனம் பண்ணப்படாமல் ஒரு மனுஷனா நான் இருப்பேன்னு சொன்னால் அது நானாக இருக்கணும் அப்படின்னு பிரதர் சொன்னாங்க. ஏன்னா அவர் யாரும் அவரை கனம் பண்ணுகிறவர்களை அவர் கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் தன்னுடைய சாட்சியில் சொல்லும் பொழுது, என்னுடைய தேவைகளுக்காக நான் ஒருபோது கூட உரத்தற்ற கூட என்னுடைய தேவையை நான் சொல்லக்கூடாது என்று என்னுடைய மூத்த சகோதரன் என்னிடத்தில் சொன்னதை நான் 60 ஆண்டுகளாக நான் பின்பற்றி வருகிறேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னுடைய எந்த தேவைக்கும் நான் யாரிடத்திலும் நான் கேட்டதே கிடையாது, தேவனை தவிர. அதே போல் இந்நாள் வரைக்கும் நான் ஒரு கடன்படாத ஒரு வாழ்க்கை வாழும்படி தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். எளிமையான ஒரு வாழ்க்கை. எத்தனையோ முறை அவங்களுக்கு வாஷிங் மிஷின் தேவைப்பட்டிருக்கு, எவ்வளோதோ அதாவது ஃப்ரிட்ஜு தேவைப்பட்டிருக்கு. இது மாதிரி சூழ்நிலைகள்லாம் அவசரப்பட்டு நாங்கள் வாங்கவே இல்லை, கடன் வாங்கினதே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக பைசா சேர்த்து தான் நாங்களும் எவ்வளோ பற்றாக்குறையிலிருந்து வாங்கினோமே ஒழிய நாங்கள் எதுக்கும் கடன் பட்டது கிடையாது. அதே போல் என்னுடைய எளிமையான ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ்ந்திருக்கிறேன். எத்தனையோ நாட்கள் எனக்கு பலமான ஆகாரம் அங்கே கப்பல் படையில் இருக்கும் பொழுது கிடைக்கும் பொழுதும் கூட நான் உபவாசித்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, எனக்கு அங்கே நல்ல மெத்தை கொடுப்பாங்க படுக்கைக்கு. ஆனாலும் என்னுடைய உடலை பயிற்றுவிப்பதற்காக நான் தரையில் படுத்திருந்திருக்கிறேன். இப்படின்னு சொல்லி அநேக நடைமுறைக்கு வேண்டிய வார்த்தைகளை வாழ்ந்து நம்முடைய சகோதரன் அவர் பேசுகிற காரியம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் என்னை உற்சாகப்படுத்துகிறது. பவுல் சொல்வார், அதாவது அவர் சொல்லும் பொழுது, நான் வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும்,
தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையும் நான் கற்றுக்கொண்டேன், எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரமியமாய் வாழ கற்றுக்கொண்டேன். அதனால் நாம் எந்த சூழ்நிலையில் தேவன் வைத்திருந்தாலும் ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துவார். யாரையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது, யாரையும் சார்ந்து வாழக்கூடாது, யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. நம்முடைய கொடுக்கப்பட்ட ட்ராக்கில் நாம் ஓடுவோமானால் சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். பெரியமகளை அப்படியாய் வாழ்வதற்கு தேவன் எனக்கும் உதவி செய்வார் என்று என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்தை நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். மத்திய எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம். 13வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு 13:25. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போகானான். பிரதர் நாளில் அவங்க நேற்று பேசின செய்தியில் வந்து மனுஷர் எந்த நாளும் இல்லாத அளவுக்கு இந்த நாளில் சோர்வு அடைந்திருக்கிறாங்க, அதாவது அதைரியம் அடைந்திருக்கிறாங்க, அவங்க பயப்படுறாங்க, கவலைப்படுறாங்க எல்லா நாளை விட இந்த நாட்களில் சொல்லிட்டு தான் அவங்க ஆரம்பித்தாங்க. ஏன் அப்படின்னா, அது ஏழையோ அல்லது பணக்காரனோ, நிறைய பணம் வச்சிருக்கிறவனோ இல்லை ஒன்றும் இல்லாதவர்களோ, எல்லாருடைய இருதயங்கள்லேயும் பிசாசு அங்கே சோர்வு அதைரியத்தை அங்கே விதைச்சிட்டு போயிடறான். அது எப்படின்னா, மனுஷ நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள்ள விதையை விதைச்சிட்டு போயிடறான். பொழுது ஒடிஞ்சோடனே மறுபடி கவலைப்படுறோம், பயப்படுறோம். ஐயோ அந்த நிலைமை என்ன ஆக போதோ, இந்த சூழ்நிலை எப்படி ஆக போதோ, இது எப்படி ஆக போதோன்னு சொல்லி நம்ம என்ன ஆகிடுறோம்னாக்கா நம்ம பயப்பட ஆரம்பிக்கிறோம். பிசாசு பெரிய தந்திரசாலி, அவன் நிறைய தந்திரங்களை உபயோகப்படுத்துவான், ஆயுதங்களை உபயோகப்படுத்துவான். அவன் அதிகமாக தந்திரங்களை உபயோகப்படுத்துறது எதுன்னா சோர்வு. ஒரு மனுஷனோட இருதயத்தில் சோர்வை வச்சுட்டா அவனால் எழுந்து போக முடியாது. நீதிமொழி புஸ்தகம் இப்படி ஒரு வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயாகில் உன் பலன் உருகிடும். இப்போ பிசாசு நீங்கள் ஓடும்பொழுது உங்களுடைய காலில் ஒரு 50 கிலோ வெயிட் உள்ள மரத்தை கட்டிட்டான்னு வச்சுங்களேன், நீங்கள் ஓட முடியுமா? ஓட முடியாது உங்களால். இதே மாதிரி தான் சோறு. ஒரு தேவபக்தியுடைய சகோதரர் ஒருத்தர் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். அது என்னன்னா, பிசாசு நிறைய விதைகளை வச்சுருக்கிறானா, நிறைய பீப்பாவா நிறைய விதையை வச்சுருக்கிறானா மனுஷனுடைய இருதயத்தில் போடுறதுக்கு. ஒரு பீப்பா பெருசாக இருந்துச்சான். இந்த பீப்பா மட்டும் பெருசாக இருக்கு, அது என்னன்னு கேட்டாங்கன்னா, இது மனச்சோறுங்கிற விதை, இது நிறைய தேவைப்படுது. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு எல்லாரோட இருதயத்திலையும் போடுறது. பெரிய பீப்பாவில் நிறைய விதையை வச்சுருக்கேன் சொல்லி ஒரு தேவபக்தியுடைய ஒரு சகோதரர் சொன்னதை நான் கேட்டேன். அப்போது நம்முடைய இருதயத்தை சோர்வை கொண்டு வந்துட்டாவே நம்ம செயல்பட முடியாது, அதாவது ஆண்டவரை விசுவாசிக்க முடியாது. இது பிசாசுடைய தந்திரம். அதிலிருந்து தான் பயம் வருது, அதைரியம் வருது, சோர்வு எல்லாமே. அது ஒரு குடும்பமாக இருக்குது.
நம்மளை கதிகலங்க வைத்து தேவன் மேல் நம்பிக்கை இல்லாமல் பண்ணிடுது. அந்த சோர்வு அந்த கூட்டத்துடைய முதலாவது வார்த்தையே நம்முடைய சகோதரர் சரியாப்பன ஐயா முதலாவது அவர் சொன்ன வார்த்தையே சோர்விலிருந்து இந்த கடைசி காலத்தில் நம்ம பாதுகாத்து கொள்ளணும். தேவன் கடந்த நாளில் எத்தனையோ தடவை நான் தோற்கடிக்கப்பட்டேன். நான் ஒரு சில வருஷங்களாக இந்த சோர்விலிருந்து தேவன் என்ன பாதுகாத்துக்கிட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரும் இந்த பூமி நாட்களில் இந்த பூமியில் அவருக்கு சரீர சம்பந்தமாக எத்தனையோ பலவீனங்கள் இருந்தது. ஆனால் அவரை சோர்வடைய பண்ண முடியாது. சிலுவையை தூக்கி கொண்டு போகும்போது சரீரத்தில் பலவீனம் இருந்தது. 40 நாள் அவர் உபவாசிக்கும் போது அவர் பலவீனமாக இருந்தாங்க. தன்னோடு கூட இருந்த யூதாஸ் தன்னை காட்டி கொடுக்கும்போது அவருக்கு வேதனை இருந்திருக்கும். தன்னுடைய இருதயத்தில் மனதில் துக்கம் இருந்திருக்கும். ஆனால் இன்னொன்று என்னன்னாக்கா, அவருடைய வாழ்க்கையில் சோர்வடைய யாரும் பண்ண முடியாது. அது தன்னுடைய பிதா தன்னுடைய முடியெல்லாம் எண்ணி வச்சுருக்கிறாங்க. வானத்தில் பறக்கிற எல்லா பறவைகளும் அவருடைய அனுமதியெல்லாம் ஒன்று கீழே விடாதுங்கிறதுல ஆண்டவர் நம்பி இருந்தாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நான் சொல்கிற காரியம் என்னன்னா, நான் அடைந்து கொண்ட ஒரு காரியம்னாக்கா, பிசாசு நித்திரை பண்ணும்போது நம்முடைய இருதயத்தில் ஒரு விதையை போட்டு போயிடலாம். ஏதோ ஒன்று போட்டுட்டு நம்மளை கவலைப்பட வைப்பான், பயப்பட வைப்பான், அதை ஈடுமடை வைப்பான். இந்த பூமியில் நம்ம புத்திமான்களாக இருக்கணும், நித்திரை பண்ணிடக்கூடாது. ஏன்னா நித்திரை பண்ணும்போது நம்முடைய இருதயத்தில் அதைரியம், மனத்தாங்கள், மனம் புண்பட வைக்கிறது, விதையை போட்டு போயிடுவான். அவ்வளோ சீக்கிரம் அந்த விதை அது நம்மளை விட்டு போகாது. அது கொஞ்சம் இடம் கொடுத்துட்டா போதும், அவ்வளோதான். அது வேறுவிட்டு அது அப்படியே கிளம்பி அது அடைய காய் காய்ச்சி கனி கொடுத்து கவலை, பயம், அதைரியம், கூக்குரல், புலம்பல்ங்கிற எல்லா கனியும் அது அந்த மரம் கொடுத்துரும். ஆகினால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நான் இந்த நாட்களில் அதாவது சோர்வுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அது பிசாசிட்டேருந்து வருகிறது. இது ஏசாயாவின் புஸ்தகம் நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம். ஏசாயா புஸ்தகத்தை நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 49வது அதிகாரம் நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 49. இளைஞர் இழப்படைந்து சோர்ந்து போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள் என்ற அதை ஏசாயா திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பிசாசு எப்பொழுதுமே நம்மளை அதைரியம் அடைய பண்ணி அதை பறக்கிற கழுகுக்கு 2 சிறகையும் உடைச்சிட்டா அது பறக்குமா? பறக்கிற வானபரிந்தும் அது பறக்க வேண்டிய அந்த கழுகு 2 சிறகையும் உடைச்சாச்சு, அது பறக்குமா? அது பறக்க முடியாது. இதே போல தான் சோர்வுங்கிறது. நீங்கள் தேவனோடு கூட உறவு வைத்து அவரோடு கூட உலாவ அவரோடு ஐக்கியப்பட வேண்டிய நாம சோர்வுங்கிற இந்த 2 சிறகையும் உடைச்சாச்சுன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் பிசாசுடைய தந்திரம். ஆதி காலம் வரைக்கும் பிசாசு இதை தான் வச்சுருக்கான், சோர்வுடைய பண்ணுறது. நான் இன்னும் சில நிகழ்ச்சியெலாம் கேட்டிருக்கிறேன். ஏற்கனவே கிரிக்கெட்டு மேட்ச்சில் இல்லை கால்பந்து மேட்ச்சில் இன்னும் ஃபுட்பால் மேட்ச்சில் எத்தனையோ விளையாட்டுகள்லாம் இருக்குது. அவன் பல இடங்களெல்லாம் ஜெயம் பெற்றிருப்பான். இப்போ புதுசாக ஒரு ஊரில் ஒரு விளையாட்டு நடக்கும்போது அவன்கிட்ட ஒரு செய்தியை சொல்லுவாங்க. என்னன்னா, இந்த ட்ரிப்பு நீ உன்னால் ஜெயிக்க முடியாது,
இந்த ட்ரிப்பு தோற்று போவேன்னு சொல்லி அதை சொல்கிறதுக்கே பல கோடி ரூபா பணம் கொடுத்து ஆட்களை நியமிப்பாங்களாம். இது அவன் மண்டைக்கு போய் இந்த செய்தி அவனுக்கு போகிறதுக்கே. பிசாசும் அப்படிதான். நீ வாழ முடியாது, உண்மையாக வாழ முடியாது, உத்தமமாக வாழ முடியாது, கோபத்தை நீ ஜெயிக்க முடியாது, காம இச்சையை நீ ஜெயிக்க முடியாது, அப்படியே ஒத்த வேஷமாக அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நீ போ, நீ எல்லாம் ஜெயிக்க முடியாது. சண்டை தானே, அது அப்படியே இருக்க தான் செய்யும். வீடுனா வாசல் அப்படி இருக்க தான் செய்யும், அப்படி தான் இருக்கும். கண்கள் நிச்சயம்லாம் நீ ஜெயிக்க முடியாது. கண்ணுன்னு இருந்தால் பார்க்க தான் செய்யும், வாயின்னு இருந்தால் நாக்கு இருந்தால் அது பேச தான் செய்யும். அதெல்லாம் அப்படியே போ, அதெல்லாம் விட்டுரு. அந்த ஜெய வாழ்க்கையெல்லாம் இல்லை, உனக்கு ஜெயிக்க முடியாது. பிசாசு ஆதி காலம் சொல்லிகிட்டே இருக்கான். அவன் பொய்யன், அவன் பொய்யன், பிசாசு பொய்யன். ஆனால் குமாரன் ஏன் வந்தாங்க தெரியுமா? குமாரன் விடுதலையாக்க வந்தாங்க. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீ என்ன செய்வாய்? சொல்லுங்க. குமாரன் விடுதலையாக்கினால் பொய்யான விடுதலையா மெய்யான விடுதலை? கோபத்திலிருந்து விடுதலை, கோபத்திலிருந்து விடுதலை. புத்தி சொல்லும் அதெல்லாம் நீ ஜெயம் பெற முடியாதுன்னு சொல்லும், சிறக உடைக்கணும். அவன் பொய்யன், அவன் பொய்யன் பேச்சு கேட்காதீங்க. அவன் ஜெயம் பெற்றார் என்னுடைய குருநாதர். கண்களில் உத்தமமான வாழ்க்கை வாழ முடியும், உத்தமமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். தன் நாவிலே கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், நாவை அடக்கி. இது எல்லாம் தேவனுடைய கிருபையினால், தேவனுடைய கிருபையினால் தன் கண்களை பாதுகாத்து கொள்ள முடியும், தன் நாக்கை பாதுகாத்து கொள்ள முடியும், தன் சிந்தையை தேவனுடைய கிருபையினால் பாதுகாத்து கொள்ள முடியும். தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொரு பாவத்தையும் நீங்களும் நானும் ஜெயிக்க முடியும். நல்ல செய்தி. ஆனால் பிசாசு சொல்லுவான், இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுவான், பொய்யனவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே அவர் நடந்தது போல நீங்களும் நானும் நடக்க முடியாது. அதுக்கு தான் நம்முடைய ஆண்டவர் வந்தாங்க. ஆதி நாட்களில் இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தில் ஏறத்தாழ 400 வருஷங்களுக்கு மேலே அடிமையாக இருந்தாங்க. அதிலிருந்து விடுதலையாக்க மோசே வந்தார், விடுதலை ஆனாங்க. ஆனால் அவங்க கானான் தேசத்துக்கு போகணும். நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆகினேன், கோபத்திலிருந்து விடுதலை அடைஞ்சேன், காம இச்சையிலிருந்து விடுதலை அடைஞ்சேன். இப்போது சாந்தம், அமைதல், பொறுமை, தயவு, இச்சையடக்கம் என்ற ஒரு கானான் தேச வாழ்க்கை இருக்க. அங்கே போகணுமே, விசுவாசம் இருந்தால் அங்கே போகலாம். ஏப்பா அந்த வாழ்க்கைலாம் வாழ முடியாதுன்னு சொன்னால், அந்த வனாந்தரத்தில் 40 வருஷம் அவங்க அலைஞ்சி திரிஞ்சு அந்த வனாந்தரத்தில் அழிஞ்சு போனாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். கோபப்படாத ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? வாழ முடியுமா? வாழ முடியும். பொய் சொல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? வாழ முடியும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களால் முடியும். அவளுக்கு தேவனுடைய கிருபை கொடுக்கப்படும். நான் அநேக சமயங்களில் இந்த வண்டி எடுத்து இப்படி வாசலில் வண்டி எடுத்து கீழே இறங்கணும்னு ஜெபம் பண்ணிடுவேன். எங்கே வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வாசலோட இறங்கணுன்னே ஜெபம் பண்ணுவேன். எதுக்கு தெரியுமா? ஆண்டவரே, நான் கடத்தருக்கு போகிறேன், என் கண்களில் சுத்தம் இருக்கணும். அங்கே எத்தனையோ நிறவை, அங்கே எத்தனையோ அசிங்கங்கள் இருக்குது, ரோடு பூரா. ஒன்று கூட நான் ஒட்டிக்கிட்டு வந்துடக்கூடாது என் ஆவியில். ஜாக்கிரதை. பஸ்ஸில் ஏறுறேன், ஆண்டவரே என் கண்ணை பாதுகாத்துக்கொள். இன்றைக்கும் ஜெபிக்கிறேன். இன்னைக்கும் 63 வயது ஆகிறது. இப்போவும் நான் கடத்தருக்கு போகிறேன்னா, வீட்டை விட்டு வாசல் விட்டு இறங்குறேன்னா, ஆண்டவரே என் கண்களில் உத்தமத்தை தான், என் நாவை பாதுகாத்துக்கொள்ளும். சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்லுவான், துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் நாவை கடிவாளங்களினால் என்ன செய்வேனா? நீ சொல்லுங்களேன் மீதியை.
கடிவாளம் எதுக்கு போடுவாங்க? கடிவாளம் எதுக்கு போடுவாங்க? குதிரைக்கு போடுவாங்க. சங்கீதம் 32:3 நான் நினைக்கிறேன் அந்த வசனம். நான் எடுத்து எடுங்க. துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் நாவுக்கு என்ன வேணும்? கடிவாளம் போடுறேன். பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த இந்த பரிசுத்தவான் சொல்லுகிறான், இந்த அக்கிரமம் நிறைந்த உலகம், அநியாயம் நிறைந்த உலகம், இந்த நாக்கு அடங்காதது. ஏதாவது பேசி நான் ஆண்டவரே உடைய நாமத்துக்கு அபகீர்த்தியை உண்டு பண்ணிடக்கூடாது. ஆண்டவரே என் நாக்குக்கு கடிவாளம் போடுங்க. சங்கீதம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? 32:9 வாரினாலும் அடிவாளத்தினாலும் வாய் கட்டாலுடைய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். நீங்க மீதியை போய் வீட்டில் தியானிங்க. கடிவாளம் எதுக்கு போடுவாங்கன்னாக்கா குதிரைக்கு தான் கடிவாளம் போடுவாங்க. அப்படி கடிவாளம் இல்லாத குதிரை மேலே ஏறி சவாரி செஞ்சா அந்த அவனை சவாரி செய்யறனுடைய நிலைமை என்னாவும் தெரியுமா? எங்கேயோ அவனை கால் வாரி விட்டு உயிருக்கோ கை காலை உடஞ்சி அவன் நிலைமை நாசமாயிடும். எப்பொழுதும் இந்த கடிவாளம் போட்ட குதிரை, மாட்டுக்கெல்லாம் மூக்கு ஊற்றி கயிறு வச்சுருப்பாங்க. ஆனால் குதிரைக்கு அப்படி கிடையாது. குதிரைக்கு ஒரு இரும்புனால ஒரு தடிமமான ஒரு தடிவாளம், அது 2 பக்கத்துலேயும் அதுக்கு வளையம் போட்டு அந்த 2 வளையத்திலையும் தோலாலான அந்த வாறு 2லையும் கட்டப்பட்டிருக்கும். ஆனால் அங்கே வாயிலே அந்த இரும்பாலான ஒன்றை வைத்து கொண்டிருப்பார்கள். அது பேர் தான் கடிவாளம். அது அந்த குதிரையினுடைய சவாரி செய்யறோடைய காலுக்கு வந்திருக்கும். அது 2 காலுக்கும் அது ஜாயிண்டாக இருக்கும். அவன் கையிலையும் வைத்திருப்பான். அந்த குதிரை தான் விருப்பத்திற்கெல்லாம் போக முடியாது. வாய்க்கு மட்டுமா கடிவாளம் போடுவான், கண்ணுக்கும் கடிவாளம் போட்டிருப்பான். தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? கண்ணுக்கு 2 பட்டை இருக்கும். கண் அது எப்படி தெரியுமா இருக்கும்? இங்கெல்லாம் பார்க்க முடியாது, கண்ணுக்கு பார்க்க முடியாது. அந்த கண் இப்படியே தான் பார்க்கும். இங்கே என்ன இருக்கு, இங்கே இருக்கு பார்க்க முடியாது. ஒரு தேவனுடைய மகன், தேவனுடைய பிள்ளைங்களுடைய கண்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? தாவீது தான் சொல்லுவான், 119வது சங்கீதத்தில் சொல்லுவான், மாயையை பாராதபடிக்கு என் கண்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? மாயையை நான் பார்க்க வேண்டாம். என் மனைவியை தவிர இந்த உலகத்தில் அழகானவ எனக்கு யாரும் இருந்துட வேண்டாம். என் புருஷனை தவிர அழகானவன் இந்த உலகத்தில் யாரும் இருக்க வேண்டாம். எல்லா நாளை விட இந்த நாட்களில் விபச்சாரம் அந்த நாளில் கரை புரண்டு அப்படியே நுரைமா ஓடிட்டு இருக்கு. யூடியூப்பை பார்த்தா போதும், திறந்தா போதும். 5 மாதத்து குழந்தைய அம்மாக்காரி பீப்பாவில் தண்ணியில் போட்டு கொள்றா வேறொரு புருஷனுக்காக. புருஷங்காரன் வேறொரு மனைவிக்காக தான் பொண்டாட்டிய துண்டு துண்டாக வெட்டி 2 ஹேண்ட்பேக்கில் தூக்கிட்டு போகிறான். நிலைமையை பார்த்தீங்களா? மகா கொடூரமான நிகழ்ச்சி. 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, புருஷன் இருக்கிறான், 2 பிள்ளைகளையும் கொலை செய்கிறா, தன் புருஷனையும் கொலை செஞ்சுட்டு எவனோ ஒருத்தன் இன்னைக்கு வந்தான், அவன் பின்னாடி இன்னைக்கு ஓடுறான். எல்லா நாளை விட இந்த நாள் அவ்வளவு கேவலமான ஒரு நாட்களில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்களும் நானும் தேவனுடைய கிருபையை பற்றி கொள்ளலைன்னா இந்த உலகத்தின் ஆவி என்ன பற்றி பிடித்து என்ன சின்ன பண்ணமாக்கிடும். வேதம் சொல்லுது, மிகாவின் புஸ்தகம், பழைய ஏற்பாட்டுடைய கடைசி புஸ்தகம் சொல்லுது, உன் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிரு. உன் இளம் வயது மனைவிக்கு நீ துரோகம் பண்ணிடாத. உன் மனைவிக்கு துரோகம் பண்ணிடாத. மல்கியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணாயே. அந்த மனைவி எப்பொழுதும் இளம் வயது உடையவளாகவே இருக்கட்டும் உன் கண்ணுக்கு முன்பாக.
அவள் தோல் சுருங்கினதாகவோ அல்லது தலை நரைத்தவளாகவோ அல்லது இப்போ பார்க்கறதுக்கு அவள் 25 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி கவர்ச்சியாகி காணப்பட்டாலே அதே மாதிரி இன்னைக்கு இல்லாமல் இருக்கும்போது நீ ஜாக்கிரதை. அந்த இளம் வயது மனைவி போலவே இருக்கட்டும், உன் புருஷனும் இளம் வயது உடையவனாகவே இருக்கட்டும். ஜாக்கிரதை, ஆவியில் நீ வழி விலகி போயிடுவே, வழி விலகி போயிடுவே. நீ வச்சிருக்க செல்ஃபோன், இன்னைக்கு இருக்க செல்ஃபோன், ஜாக்கிரதை ஜாக்கிரதை. நீங்கள் செல்ஃபோனை யூஸ் பண்ணுகிற பிள்ளைகளோ செல்ஃபோனை யூஸ் பண்ணுகிற சகோதரர்களோ நான் ஜாக்கிரதையாக எச்சரிக்கிறேன் உங்களை. நீங்கள் தேவனுக்கு பயப்படலை, ஒரு சனப்பொழுது நீ விபச்சாரக்காரனாய் விபச்சாரக்காரியாய் போக முடியும். ஒரே நிமிஷம். ஏன்னா இன்னைக்கு விபச்சாரம் நோவா காலத்தில் விழுந்த வெள்ளம் மாதிரி இன்னைக்கு பூமியை நிரம்பியிருக்கு. சின்ன திரைப்படம், டிவி, இன்னைக்கு அதெல்லாம் புருஷனை விட்டுட்டு அல்லது மனைவியை விட்டுட்டு பிள்ளைகளையே கொள்ளுவதற்கு அவ்வளோ தீவிரம். எத்தனை பிள்ளைங்க கொலை செய்யப்பட்டுருக்காங்க தெரியுமா? சில நாட்களாக அதை பார்க்கும்போது அவ்வளோ வேதனை இருக்குது. என்ன காரணம் தெரியுமா? பிசாசங்களை மயக்கிட்டான். விபச்சாரத்தில் அவங்க மயங்கி போயிருக்கிறாங்க, விபச்சாரத்தில் மயங்கி போயிருக்கிறாங்க. புருஷன் எங்கேயோ விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாடு போயிருக்கான். அவங்களுக்கு குழந்தை ஒரு 5-6 வயசு குழந்தை இருக்கிறாங்க. அவன் வந்திருக்கிறான், ஃபாரின்லேருந்து வந்திருக்கிறான். இப்போ என்ன பண்ணுறான்னா, அவனை ராத்திரி போட்டு தள்ளிட்டு, அவனும் அந்த கள்ளக்காதனை சேர்ந்து போட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று என்னன்னா, கொலை மட்டும் யாரும் மறைக்க முடியாது. ரத்தம் சிந்துதலை மட்டும் யாரும் மறைக்க முடியாது. ஏன்னா அதை தேவன் எந்த விதத்துலையோ அதை ஒரு விதத்தில் தேவன் அதை காமிச்சு கொடுத்துருவார். ரத்த சிந்துதல் மட்டும், அதை மட்டும். ஏன்னா அதை தேவன் அதை ஒத்துக்க மாட்டார். அதை பேங்கில் கொள்ளையடிச்சிட்டு போகிறான், ஏமாற்றிட்டு போகிறான், அங்கே ஏமாத்துறான், இங்கே ஏமாத்துறான், என்னென்னமோ நடக்குது. ஆனால் கொள்ளையடி ரத்த சிந்துதல் மட்டும் தேவன் அதை வெளியே கொண்டு வந்துடுவார். அது மாதிரி இந்த நாளில் விபச்சாரம் அந்த நாட்களில் கரை புரண்டு ஓடிட்டுருக்கு. அழணும், புலம்பணும், தலையில் கையை வச்சுட்டு அழணும். ஆண்டவரே, என்னுடைய ஆவியில் விபச்சாரம் இருக்கு ஆண்டவரே, என் கண்களில் விபச்சாரம் இருக்கு ஆண்டவரே, என் ஆவியில் இருக்கு ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஜெயத்தை தாங்க. நிச்சயமாக கேட்குறவங்க பெற்றுக்கொள்வாங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன். எது மேலே எனக்கு ஆசை இருக்கோ அதை நான் தம்பி சொன்னது போல் விடாப்படியாக நான் கேட்டேன்னா ஆண்டவர் எனக்கு கிருபையை கொடுப்பாங்க, கண்கள் அபிஷேகத்தை கொடுப்பாங்க, நாவில் ஒரு கட்டுப்பாட்டை கொடுப்பாங்க. நம்முடைய சகோதரிமார்கள் நிறைய பேர் இன்னும் கட்டுப்பாடு உடையவர்கள் இல்லை. பேசிவிட்டு அப்புறம் யோசிக்கிறதா நல்லது தான், யோசித்து மன்னிப்பு கேட்குறது நல்லது தான். ஆனால் பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு கட்டுப்பாடு, நாக்கில் யோசித்து பேசலை. நீதிமொழி புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தை, தயவுள்ள போதகம் அவளுடைய நாவில் இருக்கும். உங்களை பார்த்தாவே இயேசுடைய சீஷன் காணணும். சகோதரர் இதெல்லாம் வலியுறுத்தினாங்க. சகோதரர் சாரியாப்பன் ஐயா, இந்த கடைசி நாட்களில் விபச்சாரம் அவ்வளவு நிரம்பி போயிருக்குது. அநேகர் கட்டுப்பாடான வாழ்க்கை இல்லை, கண்ணுக்கு விரும்புகிறதெல்லாம் வாங்கிடுறாங்க, தேவையில்லாத பணத்தை செலவு செஞ்சு கடங்காரராக மாறிடுறாங்க. அது நம்முடைய சபையில் அப்படி ஆயிடுறாங்க கடன்காரர்கள். அருமையானவர்களே, சிக்கனமாய் வாழ கற்றுக்கொள்ளும், எளிமையாய் வாழ கற்றுக்கொள்ளும். ருசியாய் சாப்பாடு அல்ல, ஏதோ சரீரத்துடைய ஆண்டவருக்காக வாழ்வதற்கு நல்ல ஆகாரம் சாப்பிடணும். ஆக ருசிக்காக சாப்பிடக்கூடாது, பசிக்காக நான் சாப்பிடலாம். ஆனால் பணம் இருந்தாலும் வசதியான சாப்பாடு இருந்தாலும் சூழ்நிலை இருந்தாலும் எளிமையாய் வாழ கற்றுக்கொள்ளணும், எளிமையாக சாப்பிட கற்றுக்கொள்ளணும், எளிமையாய் உடுத்த கற்றுக்கொள்ளணும். சில வீடுகளுக்கு போனால் அவ்வளோ செருப்பு இருக்கும், சில வீடுகளுக்கு போனால் அலமாரில் பார்த்தா அவ்வளோ சட்டை இருக்கும், அவ்வளோ புடவை இருக்கும். எத்தனை புடவை இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது.
அவ்வளோ புடவை, அவ்வளோ சட்டை, அவ்வளோ செருப்பு. ஆனால் எல்லாத்துக்கும் ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும். ஜாக்கிரதை. எளிமையாக வாழ, எளிமையாக உடுத்தி கொள்ள, எளிமையாக சாப்பிட நான் பயப்படணும். இது ஆகையினால் நாளில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையாக இருக்கணும். விபச்சாரம் அந்த நாட்களில் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்குது. 70 வயசுடைய ஸ்திரீயை 20 வயசுடைய பையன் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன தெரியுமா? பல கோடி அவள்கிட்ட சொத்து இருக்கான். 20 வயசு பையன் 70 வயசு கழுவியை கல்யாணம் பண்ணிக்கிறான். என்னடா இதெல்லாம் இங்கே பேசுகிறாருங்கிறீங்களா? பேச வேண்டிய நிர்பந்தத்தில் நான் இருக்கிறோம். நம்ம 70 வயசு கழுவியாக இருந்தாலும் அவளுக்கு விபச்சாரத்தின் சிந்தை இல்லாமல் இல்லை. காலம் அவ்வளோ கொடூரமாகிவிட்டு. இங்கே இருக்கிற 70 வயசு அம்மாவுக்கும் சொல்கிறேன், எனக்கும் சேர்த்து சொல்கிறேன், நான் ஜாக்கிரதை இல்லைன்னா கெட்டு சந்தியில் விடும். பயப்படணும். விபச்சாரம் அந்த நாளில் கரைபுரண்டு ஓடிட்டு இருக்கு. சொல்லுவாங்கல்ல, வெள்ளம் கரைபுரண்டு ஓடுதும்பாங்கல்ல. இன்னைக்கு விபச்சாரம் கரைபுரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. யாரையும் பாக்கி வைக்கிறது இல்லை. பணக்காரன், ஏழை, பிச்சைக்காரன் எல்லாரையும் வாரி கொண்டு போகுது. ஒரு பக்தன் தான் பாடுவான், ஏழனோ பணக்காரனோ எம்ஏ படித்தவனோ எம்பிபிஎஸ் படித்தவனோ எல்லாரையும் மரணம். ஒரு நல்ல பாட்டு, ஒரு பாட்டு, பழைய பழைய பாட்டு ஒன்று பாடுமே. சொல்லுங்கள் அந்த பாட்டு. எல்லாரையும் மரணம் வாரி கொண்டு போகிறது. எல்லாரையும். அது ஒருவனும் பாக்கி வைப்பதில்லை. ஆனால் இயேசுனுடைய பிள்ளைகள்கிட்ட அது வர முடியாது. அது நிற்கும். அது பயப்படும். கட்டுப்பாடு உடையவர். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கண்களை அடக்கி ஆள வேணும். நாக்கை அடக்கி ஆள வேண்டும். சிந்தையை அடக்கி ஆள வேண்டும். நீங்கள் ராஜாக்களா ராஜாத்தியாக இருக்கணும். யாரு ராஜாக்கள் யாரு ராஜாத்தி தெரியுமா? தான் நாக்கை அடக்கிறவர், இதை பார்க்காதன்னு கண்ணை அடக்கிறவர் ராஜாத்திகள். சிந்தையை அடக்கி ஆளும். வாலிப தங்கச்சோ வாலிப தம்பிமார்களோ, உங்களுடைய செல் ஆபத்துக்குரியது. அதை எப்படி சொல்ல போனால், ஒரு பாம்பு கையில் இருக்குது, ஒரு பாம்பு கையில் இருக்குது, வெடிச்சாக்கா அங்கே இருக்கிற 100 பேரை காலி பண்ணக்கூடிய பாம்பை கையில் வச்சுருந்தீங்கன்னா எப்படியோ அதே மாதிரி தான் செல்லு. நல்லது இருக்க தான் செய்யுது கொஞ்சோண்டு, ஆனால் அதில் 99 தீமை நிரம்பி இருக்கு. ஜாக்கிரதை. விபச்சாரம் எல்லா நாளில் கரைபுரண்டு ஓடிட்டுருக்கு. இது எல்லாத்திനും விடுவிக்கிறதுக்கு தேவன் தம்முடைய மகனை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சாங்க. அதான் நல்ல செய்தி. அவர் ஜெயித்தது போல, அவர் ஜெயங்கொண்டது போல நீங்களும் நானும் ஜெயித்து இந்த பூமியில் வாழ முடியும். அழணும், ஆண்டவரே என் கண்ணில் தூய்மையை தாங்க, நான் அவ்வளோ கட்டுப்பாட்டை தாங்க. ஐயோ, என் மனைவியை தவிர, என் புருஷனை தவிர வேறு ஒருவர் கூட என் சிந்தையில் வந்துட வேண்டாம். நான் வெறுக்கணும், அக்கிரமத்தை வெறுக்கணும். அந்தரங்கத்தில் நான் வெறுக்க கற்றுக்கொள்ளும்போது வெளியரங்கமாய் ஆனந்த தைலத்தால் என்னை தேவன் அபிஷேகிப்பார். ஏன் அணையருக்கா ஆனந்தம் இல்லை தெரியுமா? ஆனந்த தைலம் ஏன் இல்லை தெரியுமா? அந்தரங்கத்தில் பாவத்தை வெறுக்க அவருக்கு மனம் இல்லாதபடியினால் அந்தரங்கத்தில் தேவன் அவரை அபிஷேகிக்க பண்ண முடியல. ஏன்னா தேவன் அந்தரங்கத்தை பார்க்கிறவர் அல்லவோ. அதில் வருகிற நாட்கள் எல்லாம் நான் பாவத்தை ஆள வேணும், பாவத்தை அடக்கி ஆள வேண்டும். அது நம்முடைய காலுக்கும் கீழ் சாம்பலாய் மாற வேண்டும். பாவம் நம்முடைய காலுக்கும் கீழ் சாம்பலாய் மாற வேண்டும். நீங்களும் நானும் ஆள வேண்டும். இதுக்கு தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அழைச்சிருக்கிறான். வருகிற நாட்களில் நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த பொல்லாத உலகத்தை நம்முடைய கிருபை இல்லைனா என்னால் வாழ முடியாது. இயேசுவே இந்த கிருபையை தாங்க. யாருக்கு அவர் கிருபையை கொடுப்பார்? முதலாவது அவர்கள் தேவையை உணரணும். முதலாவது இது தேவைங்கிறத உணரணும். ரெண்டாவது விசுவாசம். இது ரெண்டும் யாருக்கு இருக்கோ அவர்கள், நான் எழுதியிருக்கேன், நிறைய தடவை எழுதியிருக்கேன், ஆண்டவரே
நான் பொய் சொல்லக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவர் உதவி செஞ்சுருக்காங்க எனக்கு. ஆண்டவர் இந்த கண்களில் இச்சையோடு நான் பார்த்து என்னை கரப்படுத்திக்க கூடாது ஆண்டவர். நான் எத்தனையோ தடவை அழுதுருக்கேன். தேவன் தம்முடைய இறக்கத்தால் எனக்கு கிருபையை கொடுத்துருக்குறாங்க. நான் இப்பவும் பயப்படுறேன். நாவின் கட்டுப்பாடு, நான் மரியாதையை பேசணும். என் மனைவியாருனாலும் கூட நான் மரியாதையை பேசணும் ஆண்டவரே. நிதானம் இழந்து நான் பேசக்கூடாது. நான் உணர்ச்சி வசப்பட்டு நான் பேசக்கூடாது. என் புருஷன் ஆனாலும் என் பிள்ளைகள் ஆனாலும் நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது. வாயில் வந்ததெல்லாம் பேசக்கூடாது. வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டா என்ன ஆகும்? கண்டது கடியதெல்லாம் எடுத்து வாந்தி எடுத்தது மாதிரி ஆகிடும். சில நேரத்தில் பார்த்தா நாத்தம் எடுத்துடும். பேசிட்டோம்னாக்கா யாரும் கிட்டக்கே நிற்க முடியாது. அதனால் நான் ஜாக்கிரதையாய் பேசணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகாபிரதான கிருபை இந்த பூமி நாட்களிலே பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை. நமக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம், இருக்கட்டும். நமக்கு ஒரு அப்பா உண்டு. நீங்கள் நானும் அனாதை இல்லை, அனாதை இல்லை. நீங்களும் நானும் நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய அப்பா பூர்த்தி பண்ணுவாங்க பிரியமானவர்களே. அதே போல் இந்த பூமியில் இருக்க ஜனங்களை போல கவலைப்படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க. அவிசுவாசம் இருக்க வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம். உங்களுடைய இருதயத்தை அலசி ஆராய்ஞ்சு பார்த்தாலும் யார் மேலேயும் கசப்பு இருக்கக்கூடாது. எல்லாரையும் மன்னிச்சிருங்க. எனக்கு எவ்வளோ தீமை செஞ்சாலும், எவ்வளோ என்னை எதிர்த்தாலும், எவ்வளோ என்னை பகைத்தாலும், அல்லது என்னுடையதை யாரை எடுத்துக்கிட்டாலும், யாரை குறித்து எனக்கு கசப்பு இருக்கக்கூடாது. எனக்கு உதவி செய்யுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாழுகிற நாட்கள் கடைசி நாட்கள் எல்லா நாட்களோட மோசமான காலத்தில் வாழ்ந்திருக்கோம். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுவார். அதை தான் நான் நல்ல செய்தி. அதாவது கிருபை உன்னை நிழலிடும். அந்த கிருபைக்கு கீழே நீ வந்துட்டீங்கன்னா உலகம் ஒன்றும் செய்ய முடியாது, பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையினால் நீங்கள் விசுவாசமுடையவர்களாக இருந்து விடுங்கள். உங்களுடைய தேவையை உணர்ந்து விடுங்கள். தம்மிடத்தில் வருகிறவர்களை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளவே மாட்டார். நல்ல தேவன் பிரியமானவர். ஆகையினால் பால் மறந்த குழந்தையைப் போல அவர் மார்பிலே சாய்ந்து அவருடைய முக தரிசனத்திலே நாம் வாழ்ந்துருவோம். இந்த உலகம் குறை சொல்கிறது மாதிரி, இந்த உலகம் பயப்படுறது மாதிரி, இந்த உலகம் சோர்ந்து போகிறது மாதிரிலாம் இங்கே இருக்கக்கூடாது. ராஜா வீட்டு மகளாய் நீங்கள் இருக்க வேண்டும். ராஜா வீட்டு மகனாய் நீங்கள் திகழ வேண்டும் இந்த பூமியில். எதுக்கு அஞ்சாத நெஞ்சம் கொண்டவளாய் நீங்கள் வாழ வேண்டும். அதுக்கு தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அதனால் வருகிற நாட்களில் இளவரசனாய் ஒரு இளவரசியாய் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி தான் நம்முடைய முன்னோடியாகிய இயேசுவான இந்த பூமிக்கு வந்தாங்க. ஆனால் நம்மளை தாழ்த்தி விடும். அவரிடத்தில் ஏராள கிருபை இருக்கிறது. கிருபை பெற்றுக்கொள்ளும், வாங்கிக் கொள்ளும். அவர் தமிழகத்தில் வந்தவனுக்கு இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் அந்த நாட்களை தாழ்த்தி தாழ்த்தி தாழ்த்தி, ஆண்டவரே, வீணான பணத்தை செலவு செஞ்சு வீணா ட்ரெஸ் எடுத்து கடன்காரியாய் போகக்கூடாது. என் ஆசைக்கு இச்சைக்கெல்லாம் நடந்து நான் கடன் வாங்கி வாழ்க்கை வீணடிக்கக்கூடாது. நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? ஆசைக்கு இச்சைக்கு தீனி போட பார்த்து அவங்க வாழ்க்கையெல்லாம் கடன்காரராக வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்முடைய எதிரி யார் தெரியுமா? பெரிய எதிரி யார் தெரியுமா? நம்முடைய ஆசையும் இச்சையும் தான். ஆசையும் இச்சையும் யாரெல்லாம் சிலுவையில் நம்ம அறையிறோமோ அப்போ சுகமாக இருக்கலாம். பெர்க்மார் செய்ய சொல்வது போல. ஆனால் வருகிற நாட்கள் நம்மளை தாழ்த்துவோம், பணிவோம், நொறுங்குவோம். சோர்வுக்கு நீங்கள் ஒருபோதும் இடம் கொடுக்க வேண்டாம். அதயத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். கடைசியாக இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாங்க, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும், எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டும். 2 கொரிந்தியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. ஒரு இயேசுவின் சீஷனுடைய வாழ்க்கை தான். அவனுக்கு நெருக்கம் வராதுன்னு இல்லை, அவமானம் வராதுன்னு இல்லை, அவனை தவறாய் புரிந்து கொள்வார்கள், அது கண்டிப்பாக உண்டு. அவனை தூஷிப்பாங்க, இதெல்லாம் நெருக்கம் உண்டு தான். நீங்கள் தேவனுக்காய் வாழ்வீங்களா உண்டு தான். மலைப்பிரசங்கத்தில் 9 பாக்கியத்தை குறித்து எழுதியிருக்கிறது.
அதில் 9வது ஒரு பாக்கியம் இருக்கிறது. அந்த 9வது பாக்கியம் என்ன தெரியுமா? உங்களை நிந்தித்து, வாசிங்க, இது அப்படியே இருக்கட்டும். மத்திய சுவிசேஷம் புத்தகம் 5ஆம் அதிகாரம்  என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் 11வது வசனம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து, 2வது உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் மேல உங்க பேரில் எப்படி பொய்யாய் சொல்லுவானால் நீ யாரா இருப்பீங்க? நீ யாரா இருப்பீங்க? பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அதுக்கு மேல உட்கார்ந்து அழுதுகிட்டு, ஐயோ என்ன தப்பா விளங்கிட்டாங்களே, தப்பா என்ன புரிஞ்சிட்டாங்களே, தப்பா என்ன தூத்துறாங்களே. இல்லை, என்ன நிமித்தம் உங்களை நிந்திக்கிறாங்களா? நீ பாக்கியசாலி. உங்களை துன்பப்படுத்துறாங்களா? நீ பாக்கியசாலி. உன் பேர்ல பொய்யா எல்லாரும் குற்றச்சாட்டுறாங்களா? நீ பாக்கியசாலி. பாக்கியசாலியா மாறணுமா மாற வேண்டாமா? நீங்களும் நானும் பாக்கியசாலியாய் மாறணும் இந்த உலகத்துல. அப்ப இந்த இதெல்லாம் இது கடந்து போகணும்ல. நிந்தனை, துன்பம், பல விதமான தீமை, நம்ம மேல தவறான குற்றச்சாட்டுகள்லாம். சந்தோஷம் ஆண்டவரே, என் பேங்க்ல அக்கௌண்ட் ஏறிக்கிட்டே இருக்கு. என் பேங்க்ல ஏற்கனவே ஒரு 10 லட்சம் ரூபா அக்கௌண்ட் இருக்கு. இன்னும் யாரோ 1 லட்சம் போடுறாங்கன்னு வச்சுங்களேன், சந்தோஷமா இருக்குமா? இல்லை வேண்டான்னு சொல்லுவீங்களா? போடுங்க, 100 லட்சம் போடுங்க. அவமானமா? போடுங்க, 100 லட்சம் பேங்க்ல போடுங்க. கிருபையை போடுங்க, என் அக்கௌண்ட்ல கிருபையை போடுங்க, கிருபையை போடுங்க. உங்க பேர் அப்படி தூத்துறாங்களா? போடுங்க 100 லட்சம். உங்களை அவமானப்படுத்துறாங்களா? போடு 100 லட்சம். காரி துப்புறாங்களா? போடு 100 லட்சம். நீ என்னவா மாறுற தெரியுமா? கோடீஸ்வரியா மாறிக்கிட்டே இருக்க வாழ்க்கையில. ஆனா வெளியில என்ன இருக்கு? அவமானம் இருக்கு, நிந்தை இருக்கு, தவறாக புரிந்து கொள்ளுது இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் அக்கௌண்ட்ல போய் என்ன ஏறிக்கிட்டு இருக்கு? கிருபை, கிருபை, கிருபை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாட்கள் எல்லாம் இதெல்லாம் நல்ல சந்தர்ப்பம், சூழ்நிலை. அவமானம், நிந்தை, தவறாய் புரிந்து கொள்ளுதெல்லாம். ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இதெல்லாம் நடந்துருந்தும் உன் கிருபை எனக்கு போதுங்கிற அந்த கிருபையில் நிலை கொண்ட மனுஷனாக இருக்கிறாரு. ஆனால் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? நாங்கள் மனம் முறிவடைவதில்லை. மனத்தாங்கள் அடையிறதில்ல. மறுபடியும் வாசிக்கிறோம், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும். இன்னைக்கு நிறைய பேரோட பிரச்சனை என்ன தெரியுமா? மனம் உருவடைகிறது, மனத்தாங்கள் அடையிறது. அப்படிப்பட்டவங்க ஆனா ஆவணா கூட இன்னும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கற்றுக்கல. 10 வருஷமாச்சு ஸ்கூல் சேர்ந்து, ஆனா ஆவணா இன்னும் அவங்க கற்றுக்கல. ஏபிசிடியை 10 வருஷமாக ஸ்கூலில் படிக்கிறாங்க, ஏபிசிடியை கற்றுக்கல. ஆனால் பள்ளிக்கூடம் போகாததுக்கு முன்னாடியே இப்போ நம்ம வீட்டில் இருக்க சின்ன சிறுசெல்லாம் ஏபிசிடியை 1 2 3 இப்போவே கற்றுக்குது. பள்ளிக்கூடத்தில் இன்னும் அடி வைக்கல. ஆனால் சபையில் உட்கார்ந்துருக்கிற நாம இன்னும் ஏஓ பிஓ இன்னும் என்ன செய்யலை, இன்னும் கற்றுக்கல. மனம் முறிவடைகிறோம், மனத்தாங்கள் அடைகிறோம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் மனத்தாங்கள் அடைய வேண்டாம், மனம் முறிவடைய வேண்டாம், உண்மை போல் என்னை மாற்றும். அருமையானவரே, இந்த பூமியின் நாட்கள்லாம் இயேசு நடந்தது போல ஆண்டவரே என்னை பாதுகாத்துக்கொள். நான் பொல்லாத மாம்சத்தில் குடிக்கொண்டிருக்கிறேன், பொல்லாத உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். அந்தகாரத்தின் லோகாதிபதியை பிசாசு அவனுக்கு கடைசி காலம் உண்டு என்று அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவனும் தம்முடைய முழு வல்லமையை இந்த பூமியில் செயல்படுத்த ஆரம்பித்து விட்டான் பிசாசு. ஆனால் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர், சொல்லுங்க சத்தமா, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நான் சோர்ந்து போகக்கூடாது, நாம் எழுந்திருப்போம். நாம் கேட்ட வார்த்தைகளுக்காக நாம்
ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நீங்கள் ஆள பிறந்தவர்கள், நீங்கள் அடிமையாக இருக்கும்படி அல்ல. இந்த நாளிலே நம்மளை தாழ்த்துவோம். சுருக்கமாய் நாம் ஜெபிக்கலாம். நாம் எல்லாருமே சேர்ந்து நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். அப்பா அப்பா அருமையானவளே, அந்த நாட்களில் இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்தின் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்தது உண்மைதான். ஆனாலும் அவர்கள் 40 ஆண்டு காலம் வனாந்தரத்திலே அவர்கள் முறுமுறுத்தார்கள், குறை சொல்லி தங்களுடைய இச்சையின்படியெல்லாம் நடக்க விரும்பி அவர்கள் வனாந்தரத்திலே அவருடைய வாழ்க்கை சீரழிக்கப்பட்டது. பிரியமானவளே, அதற்காக அவர்கள் அழைக்கப்படலை. அவர்கள் கானானுக்குரிய வாழ்க்கை வாழ அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். இயேசுவின் சிந்தையும் இயேசுவின் சுபாவமும் இயேசுவின் குணலட்சணமும் இயேசுவை போல வாழ்கிற வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்ட ஜனங்கள் அதை இழந்து போனார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த உலகத்தோடு ஒரு நாள் ஒத்தவர்களாக இருந்தோம். உலகத்தின் வேஷத்துக்கு நாம் இணங்கி இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ தேவனுடைய குமாரன் இந்த பூமிக்கு வந்தாங்க. வந்து அருமையான நல்ல வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறாங்க. அந்த வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தால், ஆண்டவரே உம்மை போல நான் பார்க்கட்டும், உம்மை போல பேசட்டும், உம்மை போல சிந்திக்கட்டும், உம்மை போல நான் கேட்கட்டும். இயேசுவே, என் இருதயத்தை பக்குவப்படுத்துங்க. நீ பார்ப்பது போல இந்த பார்க்கக்கூடிய கண்களை எனக்கு தாங்க என்று கேட்போம். பிரியமானவர்களே, மூடனுடைய நெஞ்சில்தான் கோபம் எப்பொழுதும் அது குடியிருக்குமாம். நம்முடைய இருதயத்திலே சமாதானம் ஆளும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அதனால் நம்முடைய இருதயத்தை சமாதானம் ஆள வேண்டுமே அல்லாமல் கோபமோ பொறாமையோ இல்லை. நாட்களில் நம்முடைய இருதயத்தை தாழ்த்திரும். அவர் நல்ல தேவர். நாம் இருதயத்தின் ஆழத்தின் இந்த வார்த்தையை மறந்து போக வேண்டாம். பரலோக தகப்பனே, இந்த அருமையான மத்தியான வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம். அநேக சமயங்கள் நாங்கள் விழுந்து போனோம். இப்பொழுது நாங்கள் நிலை நிற்கிறது உடைய கிருபை ஆண்டவரே. நீ ஜெயிச்சது போல முற்றிலுமாய் நாங்கள் ஜெயித்து இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கை உண்மையிலே நாங்களும் வாழ உதவி செய்யும். பயத்துக்கு எங்களை தூரப்படுத்தும். கவலைக்கு, அதைரியத்துக்கு, சோர்வுக்கு, பயத்துக்கு எல்லாவற்றுக்கும் எங்களை தூரப்படுத்தும். நீ நடந்தது போல் இந்த பூமியிலே நாங்களும் நடக்க எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம ஆகாரத்துக்காக ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, நன்றி. இந்த கொடுத்த ஆகாரத்துக்காக நன்றி. சமைத்த நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. நீங்கள் கொடுத்துருக்க அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதியும். நாங்கள் உண்டு உமக்கென்று வாழ உதவி செய்யும். இந்த நாமத்தை மையப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 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 ஸ்தோத்திரம்.